மந்திரமும் தேவும் மருந்தும் குரு அருளும் தந்திரமும் ஞானம் தருமுறையும் மேலினீர் உண்டு என்பார் கொண்டு இல்லை என்பார் கிளை மிக்க வணங்கியதற்கு ஒரு வாழ்த்து என்றார். பக்குவம் தவறாத பதமானகள் வாழ்த்து ஒப்புடனே வாழ்கவே ஒப்புடனே வாழ்கவே பக்குவம் தவறாத பதமானகள் வாழ்த்து ஒப்புடனே வாழ்கவே வள்ளினாலும் ஒப்புடனே வாழ்கவே. கணப்பாடி காண்பல் வியக்கும்படி ஆளுநம் சொல் நோட்டி கொள்ளணும் குறுக்கி குட்டவனின் குளக்குடியே நீ வாழ்க குளம் வாழ்க கொட்டம் வாழ்க. உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில பொருள் யார் கேட்கலாம் என்று நினைக்கிறேன். கேட்கலாமா? மெச்சமகள் வேங்கடாக என்பாக பாதி இச்சைகள் ஜென்மம் எடுக்கவா மச்சன கூர்மா கோலா சிங்கா வாமா ராமா 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 கோபாலா மாவா என்ற பிறந்தாமை புகழை அனுதினமும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் எங்கள் இடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிற சுவாமி. உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கட்டுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரைத்துக் கொள் என்றும் அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரைத்துக் கொள் என்றும் அவ்வையும் இடைக்காணனும் ஐயன் திருவள்ளுவரை மாயமொழிக்கிழங்க உன்னே முக்கால் அடியிலே 7 சிறிலேயும் இந்த திருக்குறளுக்கு மெருகூட்டியது போல் தாங்களும் இந்த சிறிய பெண்ணுக்கு நல்ல புகழை சேர்க்க வேண்டும் என்று என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறீர்கள் சுவாமி. ஆவது புறத்திலே அலிமதம் புறத்திலே போவதும் புறத்திலே புகுவதும் புறத்திலே தேவரும் புறத்திலே திசைகளும் புறத்திலே யாவரும் புறத்திலே யானும பரத்தில் என்ன பரம் என்றால் உலகம் என்ற அர்த்தம். பரம் என்றால் சிவன் என்ற அர்த்தம். பரம்பொருள் அப்படின்னா எம்பெருமான் ஈஸ்வரன் என்ற அர்த்தம். இப்படி எல்லாம் உங்களை நான் வாழ்த்தி இருக்க வேண்டும். ஆனால் தாங்களோ எம்மை 10வது கதாநாயகன் பரந்தாமனின் புகழை பாடக்கூடிய தாங்கள்
எங்கள் இடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று எம்மை வணங்கியமைக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை உங்கள் எடுத்துக்கொண்டு அருமையாக சொன்னீர்கள். மனிதனுக்கு சொல்லப்பட்ட ஒரு திருக்குறளுக்கு நிறைவேற்றது கவியும் இடைக்காரர் பாடுகிறார்கள். அருமையா சொன்னீங்க. ஒரு புத்தகத்தை வெளிப்படையாக கொண்டு வருவதற்கு பாடுபட்டவர்கள் இடைக்காரரம் அவையர் என்று அருமையாக சொன்னீர்கள். அதுபோல ஒவ்வொருத்தரும் சிறப்பை சேர்ப்பவர்கள் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஒன்று ஒரு பொருள் அல்லது ஒரு கவி அல்லது ஒரு புத்தகம் ஏதாவது ஒன்று சிறப்படைய வேண்டுமானால் இன்னொருடைய துணை இருக்க வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அதனால திருக்குறளை எழுதியவர் யாருன்னா திருவள்ளுவர். திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார். அரங்கேற்ற செய்வதற்கு எங்கே எடுத்து செல்கிறார்? மதுரை என்பதுக்கு எடுத்து செல்கிறார். ஒரு புத்தகத்தை எழுதி ஏழு எழுதி போறாரு. மதுரை என்பதுக்கு பாண்டிய நாட்டுக்கு போனார். அங்கே திருக்குறளை அரங்கேற்ற செய்யப்பட முடிந்ததா? முடியவில்லை. என்னாச்சு? திருப்பி அனுப்பப்படுகிறார். திருப்பி அனுப்பப்பட்ட நூலை மறுபடியும் அதை அரங்கேற்ற செய்து வைத்தவர் யாரு? அப்பை பிராட்டி. பாத்தீங்களா? அதுல பாருங்க, என்னதான் திருக்குறளை திருவள்ளுவர் எழுதி வைத்திருந்தாலும் அதை அரங்கேற்ற செய்து வைத்தவர் அப்பை பிராட்டி. என்ன அர்த்தம்? ஒருவருடைய உயர்வுக்கு இன்னொருவர் காரணம் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இன்னைக்கு இல்ல, இப்பொழுது இல்ல, அன்றிலிருந்து இன்று வரை அது எடுத்துக்காட்டாகவே இன்று வந்து கொண்டே இருக்கிறது. அது போலதான் யாரு யாரோட சேர்ந்தா சிறப்பு, யாரு யாரோட சேராவிட்டால் சிறப்பு இல்லை என்பதை முன்னோர்கள் கவி மூலமாக பாடல் மூலமாக சொல்லி வைத்து இன்று நாம் பல மேடைகளை பேசுவோம். உதாரணத்துக்கு சொல்றீங்க, மாடில்லான் வாழ்வும் மதி இல்லாதவன் வாணிபும் நல்ல நாடில்லா நடத்தும் செங்கோடுவையும் கூடும் குருவில்லாத வித்தையும் குணமில்லாத பெண்டும் விரும்பில்லாத வீடும் அதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் இல்லைன்னா என்னைக்குமே நல்லா இருக்காது, சிறப்படையாது, முக்தி அடையாது, பெருமை அடையாது. இதுக்குத்தான் ஒவ்வொன்றோடு சேர வேண்டும். சுந்தர புலமையில்லா தோல்சபை சுந்தரில் வாழ்வு தந்திகள் இல்லா வீணை தனமில்லா மங்கை போலாம் என்று ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தாதான் எல்லாத்துக்குமே சிறப்பு என்பதை அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. தாங்களது ஒரு சிறு விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? வாதி பிரதிவாதி. ஆமா, வாதி பிரதிவாதி. நீங்க வாதியா இருக்கப்போ நாங்கள் பிரதிவாதியாக இருக்க வேண்டும். நான் வாதியா இருக்க, நான் பிரதிவாதியாக இருக்க வேண்டும். அதான் வாதி பிரதிவாதி. ஆமா, நீங்க பேசணும், அதை நீங்க உள்வாங்கிக்கணும். என்ன காரணம்? அதற்கு தகுந்த பதிலை தாங்கள் கூறுவதற்காக. நான் பேசணும், நான் உள்வாங்கிக்கணும். என்ன காரணம்? அதற்கு தகுந்த பதிலை நான் கூறுவதற்காக. இதானே வாதி பிரதிவாதி. ஆமா, நீங்க பேசுறீங்க, பேசிட்டே இருக்கீங்க. நான் ஏதாவது குறுக்க பேசுறேனா? பேசல, பேச மாட்டேன். ஏன்? நான் மட்டும் இல்ல, எந்த அறிவாளிகளும் குறுக்க பேச மாட்டாங்க. எந்த அறிவாளிகளும் அப்ப நாங்களே யாரு? நீலாம் அடி முட்டாள். தேவையில்லாம பேசுற வேலை வச்சா சரியா? என்ன அடி முட்டாள் பேசுறீங்க? புரியுதா? நல்ல வேலைமா உனக்கு 4 அறிவுன்னு சொல்லிட்டாருமா. சொல்லாம கொக்கான்னு கேட்கிறார். கொக்குதே 4 அறிவு. அவரு 4 அறிவு சொல்றாரு. நான் 5 அறிவுன்னு இருந்தேன். உனக்கு ஒரு அறிவை குறைச்சிட்டாரு. நந்தினியா கொக்கா அப்படின்னா கொக்குனா அப்படி நிக்குமா? ஒத்த கால தூக்கிட்டு இப்படி எப்படா தவளை வர, எப்படா மீன் வர அப்படின்னு கவனமாக்கணும். இதுவரையில வந்திருந்து வள்ளிய ஒரு வார்த்தை மரியாதை குறைவா நான் பேசினதா சொல்லுங்க. வாங்க வள்ளி நாயகம், போங்க வள்ளி நாயகம். தானிடத்திலே சிறு விண்ணப்பம். எவ்வளவு மரியாதையா அழகா உங்களை வாங்க போங்கன்னு நான் பேசியிருக்கேன். ஏன் தெரியுமா? உங்களுக்கு மதிப்பு தான் கிடையாது. இங்கே சபையிலே அமர்ந்திருக்கின்றார்களே ஞானஸ்தர்கள், அறிவாளிகள், இவர்களுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து உங்களை வாங்க போகணும்னு நினைச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, நீங்க போட்டு நடிக்க வேஷம் கதாபாத்திரம் தலைவி ஸ்ரீ வள்ளி நாயகம், அதுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து வாங்க போகணும்னு பேசுறேன். அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க, தேவையில்லாம பேசாதீங்க, அடி முட்டாளுங்க. புரியுதா? ஆளை பாருங்க. நம்ம கேட்கிறாரு, ஆளை பாருங்களாம். பார்த்தா அப்படித்தானே தெரியும். ஆளை பாருங்களாம் கேட்கிற அவர்களே. என்ன அர்த்தம்? அதுக்கெல்லாம் ஒண்ணும் அர்த்தம் இல்ல. சின்ன பிள்ளை சும்மா கையை காமிச்சிருக்கோம். இப்படி சொடக்கு போட்டு இப்படி வரல கட்டினா அர்த்தம் இல்லையா? இந்த ஒருத்தலை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீங்க தவறுதலான ஒரு வார்த்தையை இங்க பயன்படுத்தக்கூடாது. ஒன்னும் தெரிஞ்சா சொல்லுங்க, அப்படின்னா எனக்கு தெரியலன்னு சொல்லுங்க. அதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிற வார்த்தையை நீங்க சொல்லாதீங்க. அப்பன் கேட்டுக்குவேன், நான் எது கேட்டுக்கிறேன்? அப்பன் கேட்டுக்குவேன், அதான் யாருக்கு கேட்டுக்கணும்? இப்படிங்க அப்படிங்க. நீங்க என்ன சின்ன பிள்ளைங்கிறீங்க?
சின்ன பிள்ளை சொன்னாலும் பெரிய பிள்ளை சொன்னாலும் சொன்ன வார்த்தை ஒன்றுதான் தவிர வேற ஒன்று கிடையாது. என்னங்க அந்த அம்மா எது ஒண்ணாலும் அந்த கதை எழுதி நிக்கல. நீர் நடத்துமையா கதை? யாம் நடத்த வேண்டிய அவசியம் இல்ல. அந்த அம்மா சொன்னது விளக்கம் சொன்னா சொல்லும், இல்லைன்னா போய்கிட்டே இருமையா. நான் எல்லாத்தையும் நம்ம அப்படிமா எப்படிமா கேட்டு ஆமா நம்ம கதை என்னன்னு கேட்டீங்க. அவசியம் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா பதில தெரிஞ்சா சொல்லும். அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அப்படின்னா நாரதர் மண்டே ரெண்டா பொழந்து விடுவாங்க அந்த அம்மா. போதுமா? நாரதர் மண்டே ரெண்டா பொழந்து அப்படின்னா அதான் அர்த்தம். இப்படி சொன்னா ஒன்னே விடுவாங்க உங்களை. இப்படி சொன்னா தொலைச்சு விடுவாங்களாம். இப்படி சொன்னா விடுவாங்களாம். மரியாதை மைக்க வைப்பு. நான் இதுக்கு தானே சொன்னேன் மறைச்சு. வேணா கதை மைக்க வைப்பு. என்ன அர்த்தம்? மண்டே மண்டே இந்த ஒரு விளக்கம் தெரியல. சுவாமி நீங்க சொன்னதுக்கு என்ன விவரம்னு என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். அதுக்கு அர்த்தம் தெரியலன்னா நீ சம்மந்தம்லாம் பேசுற. நாங்களாம் எப்படி பிறப்போம்? கண்ணுல பிறப்போம், கட்டை வரல பிறப்போம், நெத்தியில பிறப்போம்யா. சும்மா இல்ல அப்படி பிறப்ப நாங்க, நீங்க அப்படியா? அடியிலே முட்டி பிறப்போர்கள். அடி முட்டாள். இதுக்கு கூட விளக்கம் தெரியல. நீ வெக்கம் இல்லாம வள்ளி வேஷம். புரியுதா? என்ன பத்தி உனக்கு தெரியாது. நீ அங்கோட பிறக்கல. நீ ஒரு அனாதை கழுத. தேவையில்லாம பேசுற சரியா? முன்னாடி என்ன அடி முட்டாளுங்கிறீங்க, இப்ப என்ன அனாதை கழுதுங்கிறீங்க. எனக்கு என்ன அம்மா பல்லாம இங்க இருந்து வந்திருக்கேன் நானு? அம்மா இல்லையா, அப்பா இல்லையா, அண்ணன் இல்லையா, தம்பி இல்லையா, தங்கச்சி இல்லையா, சொந்த பந்தல யாருமே கிடையாதா? அண்ணாத கழுதுங்கிறீங்க. தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்கிட்டீங்க. தொலைச்சிருவேன், தொலைச்சு. புரியுதா? தொலைச்சிருவாங்களா? ஆமா, தொலைக்கிறதுக்கு நான் 1 ரூபா காயின்னு, 2 ரூபா காயின்னு, 5 ரூபா காயின்னு இந்த அம்மா தொலைக்கிறாங்களாம். தொலைக்கிற ஆளை பாருங்க. போ தம்பி, சூரியன் உதிக்கும் திசை எந்த திசைப்பா? சிரிக்காம சொல்லியா? கிழக்கு. என்னது கிழக்கு? நான் அது இல்லங்கிறேன். அடிலாம் மண்டகன கிழக்கு. நீ எதை வேணும் இல்லைன்னு சொன்னா இவர் பிராடா இல்லையா? அந்த பொண்ணு சரியாதான் பேசிட்டு இருக்கு. இங்க பாரு, நான் உங்ககிட்டதான் கேட்டேன் என்ன திசைன்னு. அந்த பொண்ணு ஒண்ணும் சொல்லல. கிழக்குங்கிற திசை என்பது எமக்கும் தெரியும். கிழக்குங்கிறது எமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்ப தெரியும் இல்ல தம்பி, கதை இல்லன்னு நான் சொல்ல அதுக்கு விளக்கம் சொல்லுவேன். இருக்கிறத இல்லன்னு சொல்றேன், இல்லங்கிறத இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு விளக்கமும் சொல்றேன், புத்தகத்தையும் காட்டுறேன். இல்லைன்னா நீ என்ற கேளு, நிப்பாட்டி வச்சு கேள்வி நான் பதில் சொல்றேன். கிழக்குங்கிற திசைக்கு 5 வகை விளக்கம் இருக்கிறது தம்பி. 5 வகை விளக்கம் இருக்கிறது. உனக்கு 5 பிராசி பூர்வம் கிழக்கு என்று சொல்லக்கூடிய 5 வகையான விளக்கம் இருக்கு. கேட்டியா? குணக்குனாலும் கிழக்குத்தான், 5 கிழக்குத்தான், பிராசினாலும் கிழக்குத்தான், பூர்வம்னாலும் கிழக்குத்தான், கிழக்கு என்றாலும் கிழக்குத்தான். ஒரு கிழக்குக்கே 5 வகை விளக்கம் இருக்கும் பொழுது 1 5 25 90 அர்த்தங்கள் இருப்பதாக சூடாமணி நிகழ்ந்து சொல்கிறது. தமிழ் அகராதி சொல்கிறது. தமிழ் அகராதி சொல்வது யாமே சொல்லக்கூடாது. ஏன் கழுதன்னு சொன்னேன்? கழு என்றால் அழகு, தை என்றால் பெண்ணு, அழகான பெண்ணு சொன்னேனே தவிர உங்களை தான் தவறா சொல்லல. கழுதன்னா என்ன அர்த்தம்? கழு என்றால் அழகு, தை என்றால் பெண்ணு, ஒரு அழகான பெண்ணு சொன்னனே. உங்களை தப்பா சொன்னா இது கூட அந்த கழுதைக்கு விளக்கம் தெரியல. நீ அழகான பெண்ணுன்னு சொல்லுதுமா தமிழ் அகராதி. நானா சொன்னேன்? இதுக்கே விளக்கம் இருக்கிறது. அம்மா இல்லையா, அப்பா இல்லையா, அண்ணன் இல்லையா, தம்பி இல்லையா? யாருமா அவங்க அப்பா? நம்பி தலைவர். உன்னை பெக்க காரணமா இருந்தவரா? வளர்ப்பு தந்தைங்க. வளர்த்தவங்களை கேட்கல. வேற தொர்ராஜ் அண்ணன் எடுத்துக்க. எலி, பூனை, நாய், கோழி, ஆடு, மாடு, நாய் எல்லா வளர்ப்பு கூடியிருக்காரு என்ன மாதிரி. அது மாதிரி அப்படி வளர்க்கறத கேட்கல, வளர்த்தவங்களை கேட்கல. இங்க பாரு, இவர்கிட்ட கொண்டு எத்தனை குழந்தை கொடு, இன்னும் எத்தனை குழந்தைனாலும் வளர்ப்பாரு. அந்த சக்தியை இறைவன் கொடுத்திருக்கேன் அழகேசனுக்கு. வளர்த்தப்பா கேட்கல. உன்னை பெக்க காரணமா இருந்தப்பா யாரு தெரியாது. கேட்டுங்கப்பா. பெத்தப்பா யாருங்கிறேன் ஒரு பார்வை பார்த்துட்டு பாத்தீங்களா? இங்க யாருமா? சவுட் இங்க யாருமாங்கிறேன். என்ன ஒருவேளை சோத்துக்கு வர்றது கூட வரமாட்டேன் அவன் வீட்டுக்கு. என்ன ஏமா சோறு இருக்கா? என்ன சாம்பார் ஊத்துறியா? என்ன ரசம்? என்ன தயிர்? என்ன
இந்த மாதிரி பேசினா எவனாவது சோறு சாப்பிட வந்து பசி வராதா? இந்தாருமா நல்லா கேட்டுக்க. ஆமாம்மா அவர் ரெண்டத்தையும் கூட்டி அந்த இப்படி உட்கார வச்சுக்கோமா, பயப்படாம. நல்ல வேலை உன்னை இப்ப அங்க பார்த்தாலும் இந்த அம்மா பயந்துட்டு போகுது. ஐயோ எப்படி சொல்ற பார்த்தா நம்மளுக்கு பயம் வருதுன்னு. அவங்க ஏன் பயப்படாம பேசுறான்னா, எங்கிட்டே உனக்கு உதவிலியோ போகுது, அதனால தூண்டி விட்டு உத கொடுத்து மண்டே ரெண்டா புழக்க போறேன். இங்க வாருவே, இந்த அம்மா அப்படி போட்டுது, அப்படி இப்படி பெத்த அப்பையும் பெருதாது அனாத கழுவு. கைய நின்னா கைய நொறுக்கி விடுவேன். பெத்த அப்பையும் பெரு தெரியல, நீ எல்லாம் வெக்கமல்ல. உங்க அம்மா யாரு? நங்கை மோகினி. உன்னை பெத்தவங்களா? வளர்ப்பு தாய்ங்க. என்னம்மா பகுமானம் பல்லாக்குள்ள வெட்டியது? வளர்ப்பு தாய்ங்க. வளர்த்தம்மா கேட்கல, பெத்தம்மா யாரு? தெரியாது. கேட்டுங்க ஆத்தா, என் சகோதரிலாம் உட்காந்துருக்கீங்க, நீங்க இருந்த பிள்ளைய பத்து வளர்க்குறீங்க. இங்க வாரு, தொல்லையை பத்தி போட்டிருக்காங்க. உங்க அம்மா யார் மாதிரி? தெரியாது. பாருங்களேன், காலையில 6 மணிக்கு போய் போட்டோ எடுத்து 9 மணிக்கு தட்டு மம்படி எடுத்து போய் 20க்கு 2:30 குடி ஆளை வெட்ட சொன்னதுல இந்த அம்மா அப்ப வெட்ட ஆரம்பிச்சது 2 மணிக்கு தாங்க எந்திரிக்குது. தெரியும் என்ன கேக்குறேன், கேட்டா சவுடால அப்படி அந்த மாதிரி என்ன சம்மந்தம்லாம் ஒம்படுத்துற? ஐயா ஒன்னும் பார்க்க வேண்டியது, நீ வேலையை பாரு. போத விதத்தை பாருங்களே, நிக்கிறத எவ்வளவு ஒரு ஆணவம். ஏன் அப்படிங்கிறாயா? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, இவரெல்லாம் ஒரு நாரதருக்கு இவர் வந்து கேள்வி கேட்டு நம்ம பதில் சொன்னாங்க, நம்ம தலையெழுத்து தானா? ஐயா என்ன கும்பாபிஷேகம் இன்னைக்கு எதுவும் வைக்கல, நீ வரல என்ன போக வேணாம். சாத்திய கருணாநிதி வந்து கொண்டு இருக்கிறார். பாருங்கள் அனைவரும் மண்ணாந்து பார்த்து கொண்டு அந்த ஒரு வருகிறார் தண்ணீரை ஊத்த போதாக கும்பத்திலே கண்ணிரண்டே அவர்கள் டோரு முண்டு விடி எண்ணி விடி ஏலாகும் இறைவா ஐயப்பா கடவுளே. என்னையா வரலன்னு அது வேலையை ஒண்ணு வேணாம், அதை நான் பாத்துக்கிறேன். பெத்த அப்பன் பேர் தெரியல, அம்மா பேர் தெரியல, மூச்சு விடக்கூடாது. உன்னை யார் பெத்தவன குடிகளோட போட்டது யார்? தூக்கி வளர்த்தவன் யார்? நிப்பாட்டி வச்சிருக்க அவனைக்கும் யாம் அறிவோம். இப்ப இல்ல, இந்த யுகம்ல 4 யுகத்துல யாராருக்கு பிறந்தாங்க, யாராருக்கு பிறக்கணும் என்பதை அடிக்கடிக்கு எம்மா சொல்ல முடியும். கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்கள் இருக்கு. கேட்டுக்கிட்டீங்களா? கிரேதாகத்திலே அடிச்சவனை கதையும், ஆமா, ராமாயணம், மகாபாரதம், கலியுகத்திலே கந்தனுடைய கதை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மேடையில இப்ப கந்தனுடைய பெருமை, அதாவது முருகனுடைய பெருமையை பேச வந்தங்கிற ஒரு காரணத்துக்காக உன்னை நான் சும்மா விட்டுட்டு போறேன். நானு ஏன் இல்லாட்டி என்ன பண்ணுவீங்களா? கவனி என்னை முருகன் பெருமையை பேச வந்தனால உன்னை சும்மா விட்டு கேட்கிறேன். ஏன் என்ன பண்ணுவீங்களாம் பாரு, ஏன் என்ன பண்ணுவீங்களாம், ஏன் என்ன பண்ணுவீங்களா? என்னன்னு அர்த்தம்? உங்களை திட்டமா மதிக்கலன்னு அர்த்தம். ஐய நீங்க வள்ளியா இல்ல ரெவடி பிள்ளையா நான் கேக்குறேன். இங்க பாருவே, என்ன கொடுத்து கலையரங்கத்துக்கு முன்னால வச்சு போட்டு அடிச்சு போடு ஆளப்பார். இந்த கலியுகத்துக்கு முதல் வந்தேன். துவாபரேகம் என்ன கதை நடக்கும்? மகாபாரதம். கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர். பேர் சொல்லுங்க. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். 5 பேருக்கு அப்பா யாரு? பாண்டு மன்னன். உண்மையாவே பாண்டு மன்னன் தானா? அப்படின்னா பொய்யாவா? அதான் பாண்டு மன்னங்கிற உண்மையான என்ன அர்த்தம்? படிக்காம வந்துடுறாங்கிறது தேவையில்லாம வாய்க்கு வந்தாலும் பேசிட்டு இருக்காங்க, புரியுதா? நான் தான் பாண்டு மன்னங்கிறேன். அப்புறம் உண்மையான கேட்டா என்னன்னு அர்த்தம்? நான் என்னமோ பொய் சொல்ற மாதிரி, இவங்க என்னமோ உண்மையை மட்டுமே பேசுற மாதிரியும், நான் என்னமோ படிக்காம வந்திருக்கோம் இவங்க மட்டும் என்னதையும் படிச்சிருக்க மாதிரியும். என்ன வாய்க்கு வந்தாலும் பேசிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. பாண்டு மன்னங்கிற உண்மையான பதில சந்தேகப்படுறாங்க அர்த்தம். உண்மையான என்ன அர்த்தம் அப்படின்னா? இல்லம்மா சும்மா அதை கேளுங்க. நான் என்ன தப்பா பேசுறேன்? உண்மையாவான்னு கேட்டேன். அப்படியே பொய்யா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பொய் சொல்றது அங்க இருந்து வந்திருக்கேன். உண்மை பொய் 2 வார்த்தை. ஆமா இல்ல 2 வார்த்தை. சொல்லுமா அப்படியே சொல்றே, நான் சொல்றேன் ஒரு உண்மை சொல்றீங்க, நான் பொய் சொல்றீங்க. ஆமா நான் ஒத்துக்கிறேன். ஏங்க அந்த பதக்கம்? ஏன் ஒரு பதில் சொல்லும்போது கோவம் வரலாமா? ஒரு பதில் அப்புறம் இப்படி இல்ல என்ன அர்த்தம்? ஒரு பொம்பளை பிள்ளை, வளர்ந்து வர்ற பிள்ளை, என்ன நம்மளோட ஒரு அனுபவசாலி, நமக்கு முன்னாடி நிக்கிற ஒரு நாரதர் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவா பொறுமையா பேசுறது இல்ல.
மேடையில பேசினா கவனமா பேசணும். தயவு செய்து சொல்றேன், கோவப்படாதீங்க. ஆ. கோவப்பட உங்களை அடியாச்சு. உங்களுக்கு வர கோவத்தை பார்த்தா நாரதர் அடிச்சு கூட்டத்துக்கு வெளியில எடுத்துட்டு எவ்வளவு இருக்க. ஏய், நீ அந்த அம்மாவுக்கு புத்தி சொல்றியா எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி கொடுங்க. இல்ல ஏன் இவ்வளவு கோபம்? ஒண்ணு வேணாம். ஒரு ஆணி இப்படி வேணா நான் ஆணியில 66 நாள் நடணும். ஆணி முடிஞ்சு ஆடி போச்சுங்க. உண்மையா அவன் ஏன் கேட்டு தெரியுமா? ஏன் பாண்டு தஞ்சை தானே தர்மன் பீமா சொன்னாங்களா? ஆமா ஆமா தர்மன் இருக்கான தர்மன் இருக்க தர்மே பாண்டு மண்ணுக்கு பிறந்தானா? பிறக்கல. கேட்டுக்கப்பா. மறுபடியும் கேட்டது. நான் எது கேட்டேன்? உண்மையாவே இருக்குது. ஆமா இல்ல உண்மை போய் இப்ப மட்டும் இல்லைங்க. தர்மன் பாண்டு மண்ணுக்கு பிறக்கலன்ட்ட யாருக்கு பிறந்தா? யமதர்மனுக்கு பிறந்தா. கேட்டுக்கிட்டீங்களா? அவன் கூட அவன் அப்பனுக்கு பிறக்கல. கையின் என்ன என்ன கண்ணை நோண்டி காக்காய் போட்டு வந்துருவேன். ஒழுங்கா பேசிக்கிட்டு சரியா? வீட்டுல காக்கா வருது இவங்களுக்கு. டேய் காலையில கூட வரும். காக்கா கண்ணை குத்திட்டு போக வேலையை பாரு. நீ ஒண்ணும் அங்க என்ன பண்றியா அந்த வேலையை மட்டும் பாரு. தர்மனுக்கு அடுத்த பிறகு யாரு? பீமன். பீமன் பாண்டு மண்ணுக்கு பிறந்தானா? பிறக்கல. கேட்டுங்கப்பா. அவன் கூட அவன் அப்பனுக்கு பிறக்கல. என்ன இங்க பாருங்க இங்க பாருங்க. மூக்கு அறுத்து கொண்டே முச்சத்துல மட்டும் வந்து எப்படின்னா என்னை பத்தி சவுண்ட் பண்ற சத்தம் பண்ற ஞாபகம் வச்சுக்க. காவு வாங்கிவிடுவேன். நகுலன் அர்ஜுனை கேள்வி. அர்ஜுனே தெரியுமா? அர்ஜுன தெரியுமா? பாண்டவர் இல்ல ஒருத்தன். அர்ஜுனே பாண்டு மண்ணுக்கு பிறந்தானா? பிறக்கல. வேற யாருக்கு பிறந்தேன்? தேவேந்திரனுக்கு பிறந்தா. கேட்டுக்கிட்டீங்களா? அவன் கூட அவன் அப்பனுக்கு பிறக்க. சும்மா சும்மா கையை நீட்டு கையில நோய்க்கு நாக்காளம் பூச்சியும் புள்ள பூச்சியும் எட்டுக்காடு பூச்சியும் சுத்தரம்பையும் பூரானையும் கொசுவையும் என்கிட்ட போட்டு நான் என்ன பேச வாங்கிட்டேன். அவங்கிட்ட பூராணம் பேசி இரியாசம் பேசி இலக்கியம் பேசி பேரு வாங்க. வாமா சாமி ஹிந்தியில கூப்பிடுறாரு. உன் தொந்திய கலட்டி விட்டுவே மரியாதை உட்காரு. நல்லதுக்கு இல்ல. அப்படியே லெப்ட். ஏய் உன் பொட்ட சேர்த்து லெப்ட் ரைட்னா என்னன்னு தெரியாது அம்மா கிட்ட. லெப்ட்ல போனா ரைட்ல வண்டியை திருப்போம், ரைட்ல போனா லெப்ட்ல வண்டியை திருப்போம். அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொன்னாச்சே அந்த அம்மா வண்டி சரியா போகும். என்ன இல்லைன்னா உன் பக்கம் என் பக்கம் என்ன நான் கருத்து நறுக்கு நறுக்கு நறுக்கி வறுத்து தின்னுட்டு போயிருவேன். புரியுதா? நகுலன் சகாதேவன் இருக்காங்கல்ல, பாண்டு மண்ணுக்கு பிறந்தாங்களா? பிறக்கல. வேற அசுவினி தேவர்களுக்கு பிறந்தார்கள். கேட்டுக்கிட்டீங்களா? அவங்களும் அவன் அப்பனுக்கு சும்மா சும்மா கை நிட்டு கையால நோடிக்க விடுவேன். அந்த வண்டி நேரம் எங்க சாஞ்சிருக்கு உனக்கு தேடி போற தேடி மேகன்னு வீட்டு முன்னால நாடகம் கிடந்தாலும் வண்டி விழுந்துக்கிறேன். காட்டு பக்கம் நாடகம் இருந்தாலும் அந்த வண்டி போய் விழுந்துக்கிறேன். 12 மணியோட சாயிர வண்டியை போய் இப்ப போய் தேட. ஆமா சாமி தெலுங்குல கூப்பிடுறாரு. இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? இந்த யுகத்துக்கு முதல் என்ன யுகம்? திரேதாயுகம். ஓய் திரேதாயுகம். இங்க வருதா? இந்த வழியில போய் அந்த இருக்குல்ல வீடு, அந்த வீட்டுல நல்லா குண்டாஞ்சிட்டு சோறு கொட்டிக்கிட்டே இல்ல, நல்லா திண்ணையில மீன் குழம்பு கறி குழம்பு கண்ட குழம்பு நல்லா திண்ணையில உனக்கையா திண்ணையில உங்கள்கிட்ட பேசுறதுக்கு தானே ஒண்ணு குட்டியாது. ரகசியமா பேச வந்த ரகசியம் ஏன் சத்தமா பேச மாட்டியா? என்ன சத்தமா பேசுற சாமி? சாமி ஏமா இன்னைக்கு இன்னைக்கு சாமி என்ன வேலையை என்னப்பா இன்னைக்கு யாரு போத்தலையா? ஐயா சாமி, நான் படுக்கலான்னு படுத்தேன்.
அப்பதான் நீங்க ஏறி வந்தீங்க. அப்ப உங்க முகத்துலதான் சாமி முழிச்சேன் நானு. அதிரடியான முகமா இருக்கீங்க போல. என்ன கதை நடந்தது? ராமாயணம். ராமருக்கு அப்பா யார்? தயரதன். தயரதற்கு எத்தனை மனைவி? 60,003 மனைவிகள் இருக்காங்க. அங்கீகாரம் பெற்ற 3 மனைவி. 3 பேர் சொல்லுங்க. கைகேயி, கோசலை, சுமத்ரை என்று சொல்லக்கூடிய 3 பெண்கள். 3 பேருக்கு பிள்ளை இருக்காங்க. எத்தனை பேர்? 4 பேர். பேர் சொல்லுங்க. ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன். அப்படி சொல்லுங்க. இந்த 4 பேரும் தயரதற்கு பிறந்தாங்க. பிறக்கலையில கேட்டுக்கண்ணே, இந்த அம்மா எப்படி? கோசலை சாப்பிட்டான், பிறந்தவன். ராமன் பிறந்தான். இரண்டாவது சாப்பிட்டது கைகேயி சாப்பிட்டான், பிறந்தவன். பரதன் பிறந்தான். மூணாவது சாப்பிட்டு வலிச்சு சாப்பிட்டது சுமத்ரை சாப்பிட்டான், பிறந்தவர்கள். லக்ஷ்மணனும் சத்ருகனும் பிறந்தார்கள். ராமன் மனைவி சீதை, லட்சுமணன் மனைவி ஊர்மிளை, பரதன் மனைவி மாண்டவி, சத்ருகன் மனைவி சுருதகீர்த்தி. அப்படி சொல்லுங்க. இதுதான் கதாபாத்திரம். மொட்டையா படிக்கிறது கதை கிடையாது. யார் அவர்கள் கதையுடைய கடவுளுடைய பேரை படிக்கிறாங்களோ உண்மையா படிச்சாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா கேட்டு பேசுறாங்கன்னு அர்த்தம். கேட்டு பேசுற பழக்கத்தை என்னைக்கு பேச கூடாது, படித்து பேச வேண்டும் என்பதுதான். அது நான் பேசினா தான் பேசினார், நான் பேசியிருந்தா இப்படி வந்துடும் கணக்குக்கு. அதனால இப்படி படிக்க வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. நான் கேட்கிறேன், இந்த 4 பேர் இருக்காங்களே, ராமன் மனைவி என்ன சொன்னீங்க? சீதைன்னு சொன்னேன். சீதைக்கு அப்பா யாரு? ஜனக மன்னன். ஜனக மன்னே சீதையை பெற்று வளர்த்தானா? வளர்ப்பு தந்தை. கேட்டுக்கிட்டீங்களா? சீதையை ஜனக மன்னன் கூட பெக்கல. அவன் கூட ஏட்டா பதில். சும்மா கையை நின்னா நொறுக்கி விடுவேன். சீதைக்கு அப்பா யாரு? ஜனக மன்னே. உண்மையான அப்பா யாரு சீதைக்கு? ராவணேஸ்வரன். என்னவே? ராவணேஸ்வரன். அவன் தானம்மா சீதையை சிறை எடுத்து போனேன். அப்புறம் எப்படி அப்பாவாக? ராவணேஸ்வரன் எப்படி அப்பாவாக? ராவணேஸ்வரன் மனைவி கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமாக இருக்கும்போது ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தை தான் சீதை. அப்ப சீதையோட அப்பா ராவணேஸ்வரன் தானே? உன் பேச்சுக்கு சீதையை ராவணன் என்ன பண்ண? தூக்கிட்டு போனாரு. தூக்கிட்டு போனேன்ல? ஆமா. என்ன நடந்துச்சு? செத்து போயிட்டாருங்க. செத்து போயிட்டாரு. ராவணேஸ்வரன் செத்து போயிட்டாரு. ராவணேஸ்வரன் செத்து போயிட்டாரு. என்ன இருக்கு பாத்தியா? என்ன எண்ணம் பாத்தியா? செத்து போயிட்டா நம்ம கேட்கியா? செத்து போயிட்டா ராவணேஸ்வரன் செத்து போயிட்டான்னு சொல்லக்கூடாதான். என்னைய செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு நான் ஏத்தவன ராவணேஸ்வரன். என்னம்மா அவன் கெட்ட என்ன? என்னைய எனக்கு சாவு இருக்கா? உன்னை சந்திக்கும் போது எனக்கு சாவு இருக்கா? கேட்டா பதில் சொல்லுமா? சாவு இருக்காமா? ஒரு நாளுக்கு சாவு இருக்கா? நாரதர் மேல அவ்வளவு கோவமா? தேவலா பேசாத. நாரதருக்கு எங்கேயுமா இறப்பு இருக்கு? இந்த புராணத்துல நாரதர் இறந்துருக்காரு. புராணம் கேளு எங்க அண்ணனை. புராணத்துல இருக்கா நாரதருக்கு இறப்புங்கிறது இருக்கா? நீ எல்லாம் என்ன படிக்க போற? நாரதர் வந்து பாரு என்ன வாசிக்கிற மட்டுமா பண்றாரு? புராணம் முதல் கூட பேசுறாரு. நாரதருக்கு சாவலங்கிறது இவருக்கு தெரிஞ்சு உனக்கு தெரியல. இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்க? எல்லாத்தையும் கேட்டு பாரு. நாரதர் சாவல் கேட்டு பாரு. எவ்வளவு கூட்டமா உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அடிச்சாலும் அவர் சாக மாட்டாரு தெரியுமா? அவர் ஏழுமா இறப்பு எப்போ நீ என்ன செய்யற? நீ என்னை காப்பாத்துறியா இல்ல ஊர்ல கூட்டி விட்டு எல்லாத்தையும் உதச்சு சொல்லி? இல்ல உங்களுக்கு இறப்பு இல்லைன்னு அந்த அம்மாட்டு சொல்றேன். அத சொல்லுப்பா. ஊர்க்காரங்க சேர்த்து அடிக்க சொல்றேன். போய் இறங்கி போய் இந்த ஆளுக்கு ஒரு டீ ஒண்ணு தால, டீ ஒரு பிஸ்கட் அந்த மாதிரி டோக்கன் கொடுத்துருவா. வரிசை என்னம்மா அரிசி விடுறாங்கல்ல, வேட்டி சேலை கொடுக்குறாங்கம்மா. முதல் டோக்கன். நான் எத்தனை ஊரை பாத்திருக்கேன். உண்மையாவே நம்ம ஊர்லதான் டீ கொடுத்து எல்லாத்துக்கும் பிஸ்கட் கொடுத்து இந்த நாடகத்தை அடாடா என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு நம்ம ஊரு. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அதுல என்னன்னு கேக்குறேன், செத்து போயிட்டா யாருனால செத்தேன்? சீதைனால. சீதைனாலயா? அத்தை கருத்துக்கு பொய் பிராடு பித்தலாட்ட அத்தனையும் ஒட்டு இருந்த உருவம். அந்த உருவம் யாருனால செத்தேன்? ராவணேஸ்வரன் சாகர காரணமே சீதை தாங்க. ராவணன் செத்தக்கு காரணம் ராவணேஸ்வரன் மனைவி கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமாக இருக்கும்போது அசரீதி வருகிறது. சீதை பிறந்து இருக்க இலங்கை அழியன் அசரீதி வருது. உடனே ராவணேஸ்வரர் பார்த்தா பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தா எடுத்து வளர்ப்போம், பெண் குழந்தையா இருந்தா கொன்றுவோன்னு பேசுறாங்க. பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக பிறந்து விட்டது. கொல்றதுக்கு மனசு வரல. பெட்டியில போட்டு அடைச்சு கடல் கரையில் அனுப்பி வைக்கிறாங்க. மண் பரப்பு மூடிருக்கு. ஜனக மன்னன் உழுதுட்டு இருக்காரு. அப்பொழுதுதான் பெட்டி கண்ணிலே தென்படுகிறது. பெட்டி எடுத்து திறந்து பாக்குறாங்க. உள்ள அழகான பெண் குழந்தை எடுத்து வளர்க்குறாங்க. சீதம்மா பருவத்துக்கு வந்துட்டாங்க. சீதைக்கும் ராமனுக்கும் மிதிலையிலே திருமணம் நடந்தது. சீதை ராமனும் காட்டுக்கு வனவாசம் வர்றாங்க. அப்படி வரும்பொழுதுதான் சீதையை ராவணேஸ்வரன் சிறை எடுத்து சென்றார். அப்ப ராவணேஸ்வரன் சாகிறது காரணம் சீதை தானே? அருமையா ஒண்ணு சொன்னீங்க. எப்பொழுது சீதை பிறந்து இலங்கையில இருக்க இலங்கை அடியன்னு ஒரு அசரி வந்து சொன்னீங்களோ, அப்பவே ராவணேசாவுக்கு சீதை தான் காரணம். அதான் உண்மை. அதான் உண்மை. அதான் உண்மை. ஆமா. அப்புறம் என்னத்துக்கு இல்லன்னு ஏன் பேசுறீங்க? நான் எப்பமா இல்லன்னு பேசுறேன்? அட பகவானே, இப்பதான் இல்லன்னு பேசுனீங்க. நீ கதையை சொல்றதுக்கு முதல்லதான் இல்லன்னு. ஆமா ஆமா. சரி, இப்ப கதையை சொல்லிட்ட. அதனால ஆமா. அப்ப ராவணேஸ்வரன் சாகிறதுக்கு காரணமே சீதைதான். இல்ல, பொய்யுங்கிறேன். பாருங்க, என்ன உன் கதை முடிஞ்சிருச்சு போ. ராவண சாவுக்கு யாரு தெரியுமா காரணம்?
வேதவதி என்று சொல்லக்கூடிய பெண்மணியால் மகாசுரனுக்கு தவம் இருக்காங்க. ஆக அவளுடைய ராவண வர்றேன் கீழே பெண்ணை பார்த்தான், கையை பிடித்தான், தவம் கலைந்தது. கண் விழித்து பார்த்த வேதவதி யாரடா மகாசுரன் தவத்தை கையை பிடித்த தவத்தை கலைத்து என்று கண் விழித்து பார்த்தான் ராவணேஸ்வரன். ராவணேஸ்வரா, மகாசுரனின் தவத்தை என் கையை பிடித்த தவத்தை கலைத்தவனால் என்னால உனக்கு சாவு அப்படின்னு சொல்லி அக்கினியிலே விழுகிறார். அக்கினி தவத்தை மெச்சி அழிக்காமலே உள்ளே வைத்திருக்கிறான். தாங்கள் சொன்னது போல் ராமருக்கும் சீதைக்கும் அங்கே மிதிலையிலே திருமணம் வந்தது. அக்கினை வளம் வந்தார்கள். வளம் வரும்போது உண்மையான சீதை அக்கினைகளை உள்ள வராங்க. உள்ளே இருந்த வேதவதி என்ற பெண்மணியால் மாய சீதையாக வெளியே வருகிறார். ராமன் மினை வனத்துக்கு போனதும் ராவணேஸ்வரர் சிறையடைத்து சென்றதும் வேதவதி என்ற மாய சீதை. ராவணன் எடுத்து சீதையை மீட்டு வந்தாரே ராமன், வேதவதி என்ற மாய சீதை. உலக மக்கள் தவறாக பேசக்கூடாது என்பதற்காக அக்கினியிலே இறங்க செய்கிறார். அப்படி இறங்க செய்யும் பொழுது வேதவதி என்ற மாய சீதை உள்ள போயிட்டாங்க. உண்மையான சீதை வெளியில வந்தாங்க. அப்ப ராவணே சாவுக்கு காரணம் யாருன்னா வேதவதியே. வேதவதியே வேதவதியே. போதுமா? இந்த கதை வேணுமா? நான் சொன்ன கதை 14 புராணம் என்ற புத்தகத்திலே இருக்கிறது. நான் என்னமா படிக்காம பேசினேன்? நானும் சொன்ன கதை தெரிந்த புராணம் தெரியாத கதை. போதுமா? சக்தி இருக்காங்களே, ஆதிபரா சக்தி, எல்லா பெண்களும் சக்தியின் வடிவம் தானா? காளி, நீலி, கருமாரி, முத்துமாரி, மகமாரி, வந்தே, மனுமாமேஸ்வரி, அபிராமி, இதெல்லாம் யாரு? சக்தியின் வடிவம். தூங்கா நகரம் சொல்றா, மதுரையை தான் தூங்கா நகரம். அங்கே ஆட்சி புரிவோம் யாரு? மீனாட்சி. மீனாட்சி தோளில் இருப்பது கிளி இருக்கு. அந்த கிளி யாரு? அருணகிரிநாதன். இல்ல, பொய்யுங்கிறேன். அருணகிரிநாதன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? உன்னை இன்னைக்கு ஒண்ணுமே பேசுறது பூரா இல்லன்னே பேசி உன்னை ஒண்ணும் இல்லாம பண்ணல. அப்புறம் சொல்லு. இல்ல, யார் தெரியுமா? மீனாட்சி. பெயர். பெண்கள் மேல ஆசை வச்சு அவனோட உடம்பு பூரா நோய் வந்துருச்சு. உடனே அக்காட்ட போய் கேட்கிறார், அக்கா எனக்கு உடனடியாக ஒரு பெண் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அக்கா உலகம் பூரா தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே பெண்ணு கிடையாது. எப்பா, நான் உலகம் பூரா தேடி பார்த்தேன், எங்கேயுமே பெண்ணு கிடையாது. நானும் பெண்ணு தாண்டா, என்னை அனுபவின்னு உங்க அக்காவே சொல்றாங்க. அருண் பார்த்தாரு, என் கூட பிறந்த அக்காவே என்கிட்ட வந்து இப்படி கேட்கிற அளவுக்கு நம்ம இவ்வளவு மோசமானவனா இருப்போமே, இனிமேல் நம்ம அந்த உலகத்திலே இருக்கக்கூடாது அப்படின்னு திருவண்ணாமலையில வந்து குதிக்க போறாரு. எம்பெருமான் முருகப்பெருமான் தோன்றி திருப்புகழை பாட வைக்கிறார். முத்தை திரு பக்தி திறனால் எத்திக்கிற சக்தி சிறவன முத்துக்குறு வித்துக்குறுபற என ஓதும் அப்படின்ற திருப்புகழை பாட வைக்கிறாங்க. அருணன் என்பவன் கிரி என்ற மலையிலிருந்து விழுந்ததனால் அருணகிரிநாதன் அப்படின்னு அவருக்கு பெயர் உண்டு. கூடு விட்டு கூடுவா என் தமிழோடு மீனாட்சி மட்டும் உள்ள கிளியா இருக்காரு. எப்படி நீங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? ஒரு கல்லில 2 மாங்கா. ஏனென்றால் திருப்புகழை முருகனுக்கு கொடுத்தவன் அருணகிரிநாதன். மீனாட்சி தோளிலே கிளியாக இருப்பவனும் அருணகிரிநாதன். அருணகிரிநாதன் தானே? அதானே உண்மை. அதான் உண்மை. அப்புறம் என்னத்துக்கு இல்ல இல்லன்னு ஏன் பேசுறீங்க? நான் எப்பமா இல்லன்னு? அட பகவானே, இப்பதாங்க இல்லன்னு பேசுறீங்க. நீ கதையை சொல்றது முதல்ல என்னன்னு? சரி, இப்ப நீ கதையை சொல்லிட்ட. அதனால ஆமா, அப்ப மீனாட்சி தோல்ல இருக்க கிளியே அருணகிரிநாதன் தான். இல்ல, பொய்யுங்கிறேன். என்ன உன் கதை முடிஞ்சிச்சு விலகு. வாங்கல சண்டமார்கன் ஒருத்தர் அவனை அழிப்பதற்கு தடாதகை பிராட்டி 3 கொங்கையோடு பிறக்கிறார். அசரீரி வந்தது உலகத்திலே 2 கொங்கை உள்ள பெண்ணை கல்யாணம் பண்ண மாட்டாங்களே, 3 கொங்கை உள்ள பெண்ணை எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? அசரிய வந்தது சிவனை வணங்க, பிரம்மனை வணங்க, மகாவிஷ்ணு வணங்கி யாரை வணங்கும் பொழுது கொங்கை மறைகிறதோ அவர்தான் உங்களுக்கு கணவன். பிரம்மனை வணங்கினால் கொங்கை மறைவில்லை, மகாவிஷ்ணு வணங்கினால் கொங்கை மறைவில்லை, சிவனை வணங்கினால் கொங்கை மறைந்தது. நீங்கள் தானே என்னுடைய கணவர், என்னை ஆட்கொள்ளுங்கள் என்று கேட்கிறார். உடனே சிவன் சொல்கிறார், நீ சண்டமாக அழைக்கப்படுறவள், அழித்துவா உன்னை ஆட்கொள்கிறேன். போன 2 கிழிச்சா, ஒரு பக்கம் வில்லு, ஒரு பக்கம் கிளி. வில்லை ஆயுதம் கிளியை தோளில் வைத்திருக்கின்றார். ஆரம்பத்திலே மீனாட்சி தோலை கிளியாக இருந்தவன் சண்ட மாதிரி என்ன? அருணகிரிநாதனுக்கு தனி புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. புராணம் தெரியாதவன். உன் குலக்கடவுள் யாரு? முருகப்பெருமான். முருகன் கையில வச்சுக்காது, வேல் வச்சிருக்காரு, கொடி வச்சிருக்காரு. அது என்ன கொடி? சேவல் கொடி. அந்த சேவல் யாரு? சூரபதுமன். இல்ல, பொய்யிங்க. ஆரம்பத்திலே சூரபதுமன் என்று சொல்லக்கூடியவன் அராஜமணி அட்டூழியவனார். எப்பா சாமி, கொஞ்ச நெஞ்ச அராஜகமா? உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் ஒட்டுமொத்த விஷம் சூரபதுமனுக்கு. என்னைய சொல்ற மாதிரியே சொல்லாத. சூரபதுமனுக்கு அராஜமணி அட்டூழியவனார். எம்பெருமான் முருகப்பெருமான் தோன்றி சக்தியிடத்திலே சக்தி வேலை வாங்கி சூரபதுமனை 2ஆக பிளந்து வதம் செய்தார். ஒரு பகுதி சேவல், இன்னொரு பகுதி மயில். மயில வாகனமா வச்சுக்கிட்டாரு, சேவலை கொடியா வச்சுக்கிட்டாரு. அப்ப முருகப்பெருமான் கையில இருக்க சேவல் கொடி சூரபதுமன் தானே? நீயே நேரடியா பார்த்ததில்ல எப்படி சூரபதுமன் முருகன் கொண்டாருன்னு. நானும் பார்த்ததில்ல 2ஆ கிழிச்சான்னு. ஆனா நீ சொல்ற விதம் பாரு, முருகனை போய் நேரடியா பார்த்த மாதிரி சக்தியை வாங்கி அவனை 2ஆ புலந்து கிழிச்சு. இந்த கோபம் பாரு, என் மேல இருக்க கோபத்தை அப்படியே என்ன நடிப்புமா கிழித்து
எடுத்து எவ்வளவு பெரிய கோபம் பாத்தீங்களா? தள்ளியே நின்னுங்க, எதுக்கும் குறவழி விழுந்து கடிச்சாலும் கடிப்பா ஆகல. ஏய், நீ விதவிதமா சொல்லி கொடுக்காதப்பா. கோவத்தை பாருங்க. ஆத்தாடி, இங்க பாருங்களே, பொய்ன்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க. என்ன இல்லங்கிறேன் நானு. யார் தெரியுமா ஆரம்பத்துல இருந்தவன்? ஆரம்பத்திலே முருகன் கையில சேவலாயிருந்தவன் அக்கினி பகவான். சூரபத்மனை இரண்டாக பிறந்ததுக்கு அப்புறம் இந்த முருகன் சூரபத்மன் ஒரு பக்கம் மயில், ஒரு பக்கம் சேவல். மயில வாங்கினா சேவல் கொடிக்கு மேல பறக்குது. கொடியில இருந்து அக்கினி பகவான் தேவனை போறேன். ஆரம்பத்துல இருந்த சேவல் யாரு? அக்கினி பகவானே, அக்கினி பகவானே, அக்கினி பகவானே. போதுமா? என்ன பாவம், இனிமேல் உன்னை வருத்த பாவம் மறப்போம் மன்னிப்போம். இனிமே இந்த சட்டம் சவுடால் பெண்றது என்கிட்ட வச்சுக்கிட்ட இப்படிங்கிறது இப்படிங்கிறது இப்படி என்னவா சவுடாலு பகவான பல்லாக்குல கட்டியது. பாவம் வந்திருக்க முருகப்பெருமான் இனிமையா பாடக்கூடியவர். அழகா எல்லாம் பாக்குறாங்க. அது மட்டுமல்ல, இதிகாச சுடர், இலக்கிய சுடர், பல பட்டங்களை வாங்கியிருக்காரு. இங்க சம்பாதிக்கிறாரு, தனக்குன்னு செலவு பண்ணாம பல மாணவர்களை உருவாக்குறாரு. கலைத்துறைக்கு வர்ற மாணவர்களை சாப்பாடு போட்டு, தங்க இடம் கொடுத்து, போக்குவரத்து காசு கொடுத்து, அந்த வகையில பல மாணவர்களை உருவாக்கியிருக்காரு. அந்த வகையில் ஒரு சிறந்த ஆசிரியர். ஜோரா கைதட்டுங்க. என்ன இப்படி நாடகம் பார்க்க அந்த மாதிரி உட்காந்துருக்கியா? என்ன அந்த வகையில் ஒரு ஆசிரியர். அது மட்டும் இல்ல, தனி மனித ஒழுக்கம். ஒரு வெத்தலா கூட போட மாட்டாரு, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவர். ஆமா, இந்த ஊர் அருமையான ஊர். இவ்வளவு ரசிகர்கள், இவ்வளவு நேரத்துல இந்த பெண்மணிகள் எல்லாருமே, தாய்மார்கள் எல்லாருமே இருந்து பாக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நல்ல ஆரவாரம், நல்ல உற்சாகம் கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்க இவ்வளவு தூரத்துல இருந்து வந்து எப்படி ரசிக்கிறான்னு தெரியாது. ஆமா, உங்களை எல்லாம் சந்திச்சதுல மகிழ்ச்சி. உங்க பேச்சுக்கே வரலாம்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லுங்க. இந்த மாதிரி பேச்சுக்கு வரணும். முதல்ல நீ என்ன பாட்டு பாடுங்கிற முதல் கூட சொல்றேன். உங்க பேச்சு வரப்போற அடுத்து ஞான நிலை பாட போறோம், அர்த்தம் கிடையாது. நான் என்ன சொல்ல போறேன் முதல்ல கேளுங்க. என்ன பெருசா சொல்ல போற? சொல்ல போற நீ சொல்றத நான் கேட்கணும். என்ன பெருசா சொல்ல போற நீ? நான் சொன்னேன், ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது சீதையத்தான் தூக்கிட்டு போனார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். மன்னிச்சுட்டேன், மறந்துட்டேன், தப்பா சொல்லிட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டேன். அதை பத்தி பேசல, நான் பாட்டு பாடுறேன். நீங்க சொன்னீங்க ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது வேதவதியத்தான் தூக்கிட்டு போனாரு அப்படின்னு படிச்சு பாரு. இதுவே கதையில இருக்கிறது, இதுவும் கதையில இருக்கிறது. நீ படிச்சு பாரு. நான் என்ன கேக்குறேன்னா, என்ன கேள்வி கேட்க போற? ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது சீதைய தூக்கிட்டு போனாரா அல்லது வேதவதிய தூக்கிட்டு போனாரா? ஏமா நீ என்ன கதை கேட்டியா இல்லையா? வேதவதினா மாய சீதையா? இந்த மாய சீதையா வந்தாலா உண்மையான சீதையா வந்தாலா அந்த சீதையெல்லாம் நான் கேட்க கிடையாது. ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது யாரை தூக்கிட்டு போனாரு? தூக்கிட்டு போனது சீதை. அப்படின்னா வேதவதிய தூக்கிட்டு போகல. அங்கிட்டு போங்க, இங்க வந்து போங்க, இங்க வராதீங்க, தொலைஞ்சு போடும். ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது யாரை தூக்கிட்டு போனாரு? தூக்கிட்டு போனது சீதை. அப்ப வேதவதிய தூக்கிட்டு பேசுறீங்க, கையை பேசுறீங்க, கையை ஒடிச்சு அடுப்புல போடுறீங்க. அதான் என்னமா சொல்லிக்கிட்டே இருக்க. ஒடிச்சுடியா, ஒடிச்சுடு. நீ நல்லா இரு, இதை ஒடிச்சுடு. நீ நல்லா இரு, நல்லா வீங்குவ, அப்படி வீங்குவ நீ. சொல்லுங்க, ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது யாரை தூக்கிட்டு போனாரு? தூக்கிட்டு போன சீதை. நான் யாரை சொன்னேன்? சீதை என்பதுதான் உண்மை. இதை பேசுறீங்க, மாயா தச்சு வச்சிடும் அப்படியே. யார் மண்டே பாரு சொல்றேன். அந்த அம்மா சொல்ல வர்றாங்க, அடுத்த வார்த்தை அதான் வரப்போகுது. பாருங்க அவர் பேசுறது. நீ சொல்லி கொடுக்குறியா? ஏன் மண்டே? சரி, அதை விடுங்க. ஏப்பா நீ யாரு பக்கம் இருக்க? நீ எனக்கு புரியல. நீ எந்த நம்மள ஆண் வர்க்கம், உங்க பக்கம் தான். நான் எப்போதும் அப்படி தெரியலப்பா. என்னை கொலை பண்ற மாதிரியே நீ சொல்லி கொடுக்குற. சரி, அதை விடுங்க. மீனாட்சி அம்மன் தோள் இருக்க கிளி அருணகிரிநாதன் என்ற கிளின்னு சொல்லி நான் சொன்னேன். சண்டை நடு வீட்டுல எப்ப இருந்தாரா? என்ன மேடையில பேசுற நாகரிகமா பேச. இப்ப என்ன அநாகரிகமா பேசுறாரு? புராணம் பேசு, இதிகாசம், இலக்கியம் பேசு, கவி பேசு, காவியம் பேசு, வரலாறு எது வேணாலும் பேசு. ஒரு நார்வை பார்த்து நடுவீடு நீ என்ன உள்ளவா? நார்வுக்கு நடுவீடு, ஓர்த்தோடு, உள்ளூடு எந்த புத்தாத்திரமா இருக்கு? மரியாதை இல்ல. ஒரு கொம்பு சீவுறாரு, ஒரு கொம்பு சீவுறாரு அப்படின்னா நீ எது வேணாலும் பேசுவ? வாழ வந்து பேசுவியா? பேசுனா ஒழுங்கா பேசுனா மேடையில பேசு. என்ன பேசுற? நான் என்ன நான் முருகனை செஞ்சு பேசுகிறேன். ஒரு நாகரிகருக்கு மரியாதை இருக்கு. மரியாதை இல்லாத நம்ம இருக்க. நீங்க என்ன புரிய? நான் ஒரு விஷயம் சொல்லவா? நாரதர் முதல்ல பூமியில ஒரு இடத்துல இறங்கினார். பூமியில இறங்கினது தெரியுமா? நாரதர் இறங்கிய மலை நார்த்தாமலை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு. நார்த்தாமலைன்னா முதல்ல நாரதர் பூமியில இறங்கினார். ஏன் ஊர்ல வந்து என்ன பத்தி கேட்டுப்பாரு? ஏன் ஊர்ல வந்து என்ன பத்தி கேட்டுப்பாரு? ஏன் ஊர்ல வந்து என்ன பத்தி கேட்டுப்பாரு? நாரதர் நார்த்தாமலை, நார்த்தாமலை, நார்த்தாமலை. புரியுதா? நாகரிகம் முக்கியம். நம்ம வீட்டு திண்ணையில இருந்து பேசல, ஒரு மேடையில பேசுறோம். அது நாரதத்தை பேசுறோம். நடுவீடு மேடையில பேச, அதாவது பொருளை போட்டா எடுத்துடலாம், வார்த்தையை விட்டுட்டோம்னா எடுக்க முடியாது. சொல்லுங்க சொல்லுங்க. அவர் போக வருதா வரல வரல
அவர் என்ன சாதாரணப்பட்டாளா? நினைச்ச நேரம் ஈரல் 14 போகக்கூடிய ஒரு நாரதர். பேச்சு அவர்கிட்ட போய் நடுவிடுன்னு பேசுறியா? எந்த புராணத்தை இதிகாசம் இலக்கியத்துல இருக்கு அவர் கேட்க சொல்லுமா? எல்லாம் நாலு கரிசல் குளம் மேடையோட சரி இந்த நடுவிடுங்கிற பேசக்கூடாது வார்த்தைய. அவர் கோவம் வருதா இல்லையா? அவரு இருக்க வீடுலாம் ஊரா சுத்துறாரு நடுவிடு. எனக்கு தெரியுங்க, வீடு இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் கோவம் ரோசம் எல்லாம் அப்படி அதிகமா வரும்னு. கொஞ்சமா ஏப்பா அந்த அம்மா கேட்டாங்களா எனக்கு வீடு இருக்கா இல்லையா? வாயை கொடுத்து வாங்கி கட்டிட்டீங்க. ஓ வேலையை பாருப்பு என்னமே அப்படி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேன் கார்டுலாம் கேட்டு 15 போட்டா 150 கையெழுத்து எனக்கு இந்த லோன் வாங்கி கொடுக்குறியா? வேலையை பாருப்பு. யூ கண்டினியூ. சண்டை மாதிரி எப்ப இருந்தார்? ஆரம்பத்துல இருந்தார். ஆரம்பத்துல இருந்தாரா முன்னாடி இருந்தாரா முடிஞ்சிருந்தா அத நான் கேட்கல. இப்ப இருக்கிறவன் யாரு? இப்ப இருக்கவன் யாருன்னு அப்ப இப்ப சண்டை மாதிரி இல்ல ஏதோ பேசுறீங்க. அதுக்கு பேர் என்ன? கை. இதுக்கு பேர் என்ன? வாய். இதுக்கு பேரு கை. அதுக்கு பேரு வாய். வள்ளிநாயகம் நாரதரை வாயை பொத்தி கொண்டு பின்னாடி போய் நிற்கும்படி கூறி விட்டார்கள். அதுக்கு பேர் என்னப்பு? மைக்கு மண்ணாங்கட்டி தெரியாம அதை எதுல பிடிச்சிருக்கு? கையில. அதுக்கு பேரு பொத்து. நீ பத்த வச்ச நெருப்புனே கொழுந்து விட்டு எரியுது. அதுல எண்ணெய் ஊத்துறங்கிற பேர்ல பெட்ரோல் ஊத்திட்டு இருக்க நல்லதுக்கு இல்ல. சண்டை மாதிரி எப்ப இருந்தாரு? ஆரம்பத்துல. அத நான் கேட்கல. இப்ப இருக்கிறவன் யாரு? இப்ப இருக்கவன் அருணகிரிநாதன். நான் யாரைய சொன்னேன்? அருணகிரிநாதன் என்பவர்தான் உண்மை. இத பேசுறீங்க. கண்ண நோண்டி காக்காங்கி போட்டு வந்துறேன். புரியுதா? சாமி என்னப்பா? இன்னைக்கு யாரு மொத்தல புடிச்சிய? வந்தே காரை நிப்பாட்டினே பாக்குறேன் ஏறி உட்காரு நீதான் முதலாளி இருக்க. ஐயா போற போக்குல போகும்போது சிவகங்கையில ஸ்டுடியோல போட்டோ எடுக்கப்பா உன்னைய. எதுக்கு சாமி? என் வீட்டு வாசப்படி முன்னால மாட்டி வைக்கிறேன். தினமும் முகத்துல முடிச்சா நான் அதிரடியா சந்திப்பேன் சாமி. சரி அதை விடுங்க. விட்டுட்டேன். எம்பெருமான் முருகப்பெருமான் கையில இருக்க சேவல் கொடி சூரபதுமன் என்று சொல்லக்கூடிய சேவல் கொடின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆமா நானே சண்டை மாறேன்னு சொன்னேன். நான் தான் அருணகிரிநாதன். நான் தான் அக்கினிவான் சொன்னேன். அக்கினிவான் எப்ப இருந்தார்? ஆரம்பத்துல இருந்தாரா முன்னாடி இருந்தாரா முடிஞ்சிருந்தா அதை நான் கேட்டனா? இப்ப இருக்கிறவ யாரு? இப்ப இருக்கவே சூரபதுமன். அப்ப இப்ப பேசுறீங்க. கொண்டருக்கும் மண்டர்க்காக பொலண்டஞ்சிர புரியுதா? இடுப்புல கை வைக்கிறீங்க. இடுப்ப ஒடிச்சு அடுப்புல போட்டுருவேன். ஏமா நான் தெரியாம தான் கேக்குறேன். இல்ல தெரிஞ்சே கேளுங்களேன். இல்ல தெரியாம கேட்டேன். நீ நாடகத்துக்கு வர்றதுக்கு முதல்ல எது கறிக்கடையில வேலை ஆத்தியா? ஏன் உங்களுக்கு கறி வேணுமா? கழுத்தை வெட்டுறோங்கிற இடுப்பு நறுக்கிறோங்கிற கையை வெட்டுறோங்கிற. ஏமா வள்ளி மாதிரி பேசுமா, வில்லி மாதிரி பேசாதமா. ஒரு நாரதர் நாரதரா இருக்கிற வரைக்கும் வள்ளியா மட்டும்தாங்க இருக்கும். ஆனா ஒரு நாரதர் இப்படி ஒரு ராட்சசனா மாறுறப்ப வள்ளி வில்லியாகிறது தப்பு இருக்கா? வள்ளிநாயகம் என்ன சொல்றாங்கன்னா அந்த அம்மா என்ன சாமி சொன்னாங்க? ஒரு சண்டியர் சாமியார் ஆகலாம். சரி. பட் உங்களை மாதிரி ஒரு சாமியார் சண்டியர் ஆக கூடாதான். பட்டு சாமியார் சண்டியார் இத பட்டு பார்த்தா தான் தெரியும். பட்டு நான் கேக்குறேன் எல்லா தலையிலயும் முடிதாயா இருக்கு. ஆனா உன் தலைமுறை வெறும் மூளையா இருக்கியா? சனி மூளை, ஈசான மூளை, குபேர மூளை, வாயு மூளை. பட்டு ஹெட்டில பூரா பிரெயின்னா பிரெயின் ஹெட்டில இருக்கு இருக்கு. பட்டு யூ கண்டினியூ. இப்ப இருக்கிற யாரு? ஹெட்டு பட்டுன்னுட்டு. இப்ப இருக்கிறவ யாரு? இப்ப இருக்கவ யாருன்னா அவன் தான் சூரபதுமன். நான் யாரை சொன்னேன்? சூரபதுமன் என்று சொல்லக்கூடியவர் தான். ஏதோ பேசுறீங்க. மூக்கறுத்து முச்சந்தில கொண்டு போய் போட்டுருவேன். பேசாம இருக்கணும். புரியுதா? இஷ்டத்துக்கு பேசுறீங்க. சௌரியத்துக்கு பேசுறீங்க. பயங்கர பேச்சு பேசுறீங்க. சட்டம் பேசுறீங்க. சௌடா பேசுறீங்க. நீங்க என்ன பேசாலும் ஆனாசாமி போட்டு போறது அங்க நான் என்ன சொல்ல போறீங்க? அவர் என்ன சொல்ற? அடுத்து முருகன் வர போறாங்க. அவையார் வர போறாங்க. அவங்களையும் இவங்க எல்லாரும் பார்க்கணும். சரியா? அம்மா வள்ளிநாயகம் இப்படி வாங்க. நல்ல பேச்சு, நல்ல பாட்டு, நல்ல ஞானம், நல்ல அறிவு, நல்ல தமிழ் உச்சரிப்பு, நல்ல மனப்பாட சக்தி, நல்ல பரதநாட்டியம், எல்லா திறமையும் ஆண்டவன் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கான். உங்களோட பேச்சு பாட்டெல்லாம் ஒரு 50-60 வருஷம் அனுபவம் உள்ளவங்க தான் இந்த மாதிரி பேச முடியும், பாட முடியும், தைரியமா மேலே நிற்க முடியும். ஜோரா ஒரு தானே கைதட்டுங்கண்ணே. என்னன்னா எல்லாரும் குழந்தை வைக்கிறோம். எல்லா குழந்தையும் இங்க வந்து நிக்க முடியுமா? முடியாது. கலைவாணியோட அருள் பரிபூர்ணமா இருந்தா தான் இந்த இடத்துக்கு வர முடியும், ஊருக்கு ஒரு சாப்பிட முடியும். அதான் உண்மை. தங்கத்தட்டு, வெள்ளித்தட்டு, கண்ட தட்டுலாம் கடையில காசை கொடுத்தா எத்தனை தட்டு வேணாலும் வாங்கலாம். இப்படி கைதட்டுக்கு விலை மதிப்பே இல்லை.
கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் இந்த கைதட்டுக்கு மட்டும்தான். சூப்பர் சரியா? சூப்பர் சூப்பர். இது எல்லாரும் வாங்க முடியாது. திறமை உள்ளவர்களுக்கு இந்த கைதட்டெல்லாம் கிடைக்கும். ஆமா, அந்த வகையில ஆண்டவன் தங்க தட்டு வெள்ளி தட்டு எந்த தட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் காசு கொடுத்தா. ஆனா கை தட்டு மட்டும் மனசுன்னு ஒண்ணு இருந்தாத்தான். நம்மகிட்ட திறமை இருந்தா தான் அதை வாங்க முடியும். சூப்பர்ண்ணே சூப்பர். ரொம்ப சந்தோஷம். நீ நிறைய பேசலாம்ண்ணே இந்த பேச்சுக்க. ஆமா, ரொம்ப சந்தோஷம். என்ன அதாவது இப்படி நல்லா பேசக்கூடிய, ஆனா உங்களுக்கு பெத்தவங்களுக்கு தாங்க நன்றி சொல்லணும். தாய்க்கும் தந்தைக்கும் இப்படி ஒரு குழந்தை பெற்று இருக்கு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. என்ன இப்படி நல்லா பேசக்கூடிய பாடக்கூடிய ஒரு திறமையான சிறு வயதா இருந்தாலும் இப்படி திறமையா பேசக்கூடிய பாடக்கூடிய ஒரு வள்ளியை இந்த நாடகத்துல போடுறப்ப அதுக்கு தக்கன நாரதர் போட்டுருக்கணும். சும்மா தண்ணியை குடிச்சிட்டு வேடிக்கை ஆக்குறாள் கொண்டாந்து போட்டு. ஏன்னா இருக்கிறவங்க இல்லாத எல்லாரும் வரி போட்டு நாடகம் நடத்துறாங்க. காலையே நாடகம் நல்லா இருந்துச்சா எல்லாரும் சந்தோஷம். நாடகம் சரியில்லையா அப்படின்னா நம்ம உழைச்சதெல்லாம் அப்படின்னா போயிடும். சரியா? புண்ணியவானே ஏன் சாமி, என்ன சாமி கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல இதிகாச சுடர் இலக்கிய சுடர் இப்படி பேசக்கூடிய நாடகம் போடையில அது தண்ணி வண்டியை போட்டுக்கணும். சின்ன பிள்ளைய போச்சு நாடகம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சொன்னீர். ஆனா ஒரு தண்ணியை குடிச்சு உள்ள தண்ணியோட தொண்டைக்குள்ள இறங்குறதுக்கு நீ இப்படி பேசக்கூடிய பாடக்கூடிய வெளியே போடப்பல அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாரதரை போட்டுக்கணும்னு சொல்லுது. எங்கே சாமி இருந்த அவ்வளவு நாள் இங்க பொருள நீ அங்கேயே அனுப்புறேன். உங்க மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம். அப்பா உங்களை பாராட்டி தான் பேசுனேன். அப்பா நீங்க பாராட்டதுல ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓடுமோ கேட்டுக்க என்னை பத்தி யாராவது சொல்லிட்டு அந்த மாதிரி கோவப்படும். ஆமா கோவம் வருது. அப்பா நான் சொல்றது தப்பா சரியான்னு கூட எனக்கு தெரியாது. அவசியம் இல்ல, நீ என்ன அதை பத்தி நான் சொல்றேன். ஆனா நீங்க கண்டிப்பா ஏத்துக்கொண்டிருக்கா. எப்பா நீங்க புத்தி சொல்ற மாதிரின்னா மேடைக்குள்ள கூட்டி கொண்டு போய் அடிங்க உதங்க கழுத்து நெரிச்சு கொள்ளுங்க பெசத்த வச்சு கூட கொள்ளுங்க. நான் ஏன்னு கூட கேட்க மாட்டேன். என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. இந்த டைலாக் எங்கேயோ கேட்டேனே. இதுக்கு முன்னாடி டைலாக்ல கேட்டுப்பீங்க. ஆனா இப்படி ஒரு 1000 பேரு 2000 பேரு நாடகம் பாக்குற மத்தியில ஒரு 40 ஆண்டு காலம் அனுபவம் ஒரு நாரதரை மேடையில வச்சு நீங்க இப்படி அசிங்கப்படுத்துனீங்கன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றத யோசிச்சு பார்த்து இந்த வசனத்தை சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். நான் சொல்றது ஒரு வார்த்தை அவர் மனசு வேதனைப்படுத்திருக்கும், புண்படுத்திருக்கும். என் மேல கோபம் கூட அவருக்கு வரும். உள்ள கூட்டிட்டு போய் முறைக்கிறாரு உங்களை. உள்ள கூட்டிட்டு போய் தாராளமா சொல்லலாம். ஏன் சொல்லல? உள்ள கூட்டிட்டு போய் சொல்லணும்னா இவர் என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது. நம்ம போகாத ஊரா ஏறாத மேடையா வாங்காத பட்டமா நம்ம படிக்காத நூலா இவர் என்ன சொல்றது அப்படின்னு ஒரு அசால்ட் வரும். இவ்வளவு பேருக்கு முன்னாடி வச்சு சொன்னோம்னா தான் மேடையில வச்சு இப்படி நம்மளை கேட்டுவிட்டாரு. நம்ம இன்னும் படிக்க வேண்டியது இருக்கு. இன்னும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இந்த நந்தினிங்கிற மாபெரும் பெரிய ஒரு மலையை இந்த வள்ளியை அடுத்து சந்திக்கணும். சந்திச்சு அவங்கள்ட்ட பேசி நம்மளும் ஜெயிக்கணும் அப்படின்னு எப்போ வரும் இந்த வைராக்கியம்? இவ்வளவு பேருக்கு முன்னாடி வச்சு சொல்றப்பதான் அவர் நன்மைக்கு தான் சொல்றான். ஐயா தொரக்காசு சிவாஜி கணேசன் செத்துட்டாரு தாயா இருந்தேன். ஆனா இன்னைக்கு தாயா அந்த கரிசல் படத்துல இருந்து பாக்குறேன் சிவாஜி கணேசன் உயிரோட ஒன்ன உருவத்தில் இருக்காரு. வெறிநாயகி கத்தன கத்தன நீ கத்து முன்னால வர முடியாதோ, முன்னால வர முடியாதோ இப்படி நீ என்னைக்காவது நீ சொன்ன நாட்காவது கூட நடுத்துற என்ன நீ பேசுற? நீ முன்னாள் வந்துருவியா? முன்னாள் வாழ்ந்துவியா? சபையிலே அமர்ந்திருப்ப அனைவரும் ஞானஸ்தர அறிவாளிகள், முன்னோர்கள், சாஸ்திரங்கள் தெரிந்தவர்கள், முன்னோர்கள் வகித்து வச்சதா சாஸ்திர சம்பிரதாயங்கள். கல்யாண காது ஊத்து, தேர்தலாக்கி 3 முடிச்சு போறது, முகூர்த்த காது ஊன்றது, கும்பாபிஷேகம், மண்டலாபிஷேகம் செய்வது, அழகு ஊத்துறது, காப்பு கட்டுறது, முளப்பாரி வைக்கிறதா யாரு? முன்னோர்கள் வகுத்த வழி தற்போது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். முன்னோர்கள் என்று ஒருவர் இல்லை என்றால் நாம் இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். உன் வீட்டுல ஒரு அபிச்சியோ அபத்தா வருதாத்த உன் வீடே நல்லா இருக்கு. உன் வீட்டுல ஒரு பாட்டியோ பாட்டனா இருந்தாத்த அந்த வீடே நேர் சீரா செல்ல தெரிஞ்சுக்க. முதல்ல முன்னோர்கள் வந்துருயா. நீ முன்னோர்கள் வர முடியுமா உன்னால? கேட்கிறேன். இங்க பாருங்க, உதாரணத்துக்கு இந்த மேடையை பற்றி பேசுங்க. இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறாரே ஆறுமுடைய சக்கரவர்த்தி டி அழகேசன் அவர்கள், கோவில்பட்டி ஈண்டெடுத்த தங்கம் டி அழகேசன் அவர்கள், தமிழகத்திலே தலை சிறந்த ஆறுமுடைய சக்கரவர்த்தி பேர் மூலம் வாங்கியிருந்த காரணம் முன்னோர்கள். முன்னோர் இல்லாம உட்கார முடியுமா? நீங்க பாட்டு பாட்டீங்க, நான் இதே பாடல் கேட்டீங்க. சிங்கார வேலனே தேவா என்ற பாடல் நாடகத்துறையில இதுவரையில் மற்ற யாரும் பாடி நான் கேள்விப்பட்டதில்லை. நீங்க பாடி இருக்கீங்க சிங்கார வேலனே தேவா என்ற பாடல். அதற்கே உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள்.
இந்த பாடலிலே நாதஸ்வரமும் தமிழ் நடையும் வரும். நீங்கள் சொல்லிய அந்த சுரங்கள் எல்லாம் நாதஸ்வரத்திலே வாசித்து காட்டியிருப்பார்கள். ஆனால் அந்த மேடையிலே நீங்கள் சொன்ன சுரங்களை எல்லாம் இந்த ஹார்மோனியத்திலே வாசித்து காட்டி அப்படியே சுரங்களை வாசித்து காட்டி மக்கள் மத்தியிலே கரவசமாகினாரே டி கணேசன் அவர்கள். அப்ப காரணம் என்ன? முன்னோர்கள் கொடுத்த வித்துட்ட இது நம்மளுக்கு கிடைச்ச சொத்து. முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நீங்க எத்தனை மிருகங்களை பார்த்திருப்பீர்கள்? பாடல் பாடிக்கொண்டு நீங்க பாடிய மறைந்துருந்து வாக்கு மர்மம் என்ன மன்னவன் வந்தானே என்ற பாடல்கள் இருக்கலாம். கொன்னக்கோள் சொல்லிக்கொண்டே மிருதங்கம் வாசித்து காட்டினாரே ஆவடியார் தங்கம் பி மோகன்தாஸ் அவர்கள். முன்னோர்கள் இன்னும் தான் வர முடியுமா? அதுக்கு காரணம் என்ன? முன்னோர்கள் போட்ட வித்து நமக்கு கிடைத்த சொத்து நம்ம மோகன்தாஸ் அவர்கள். எத்தனை ஆண்டு ஒண்ணு பார்த்திருப்பீங்க. பாட்டு பண்ணா வாசிப்பாங்க, இல்லைன்னா அவார்டுக்கு வந்துருப்பாங்க, சம்பளம் எல்லாம் ஒண்ணுதான். இங்கே நமக்கு கிடைத்திருக்கிறது ஒரு சொத்து. பெங்களூர் ஈன்றெடுத்த தங்கம் ஆரம் துரைராஜன் அவர்கள் பாட்டுக்கு பாட்டு, பேச்சுக்கு பேச்சு, முகர்சிங்க வாசிப்பதும் புல்லாங்கல வாசிப்பதும் அனைத்து திறமையும் ஒன்றுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறாரே. காரணம் முன்னோர்கள். முன்னோர்கள் போட்ட வித்து இது. நமக்கெல்லாம் கிடைத்த சொத்து துரைராஜ் என்ற ஒரு சொத்து. இங்கதான் முன்னோர்ல வர முடியுமா? தெய்வத்தை எப்படி பார்ப்போம்? ஜோதிமயமாக பார்ப்போம். அனுதினம் நமது முன்னே இந்த ஜோதி தெய்வமயமாக தெரிகிறது. காரணம் முன்னோர்கள் போட்ட வித்து நமக்கு கிடைச்ச சொத்து. என் பேர் என்ன தெரியுமா? பெருமாள்ராஜ். பாட்டுக்கு வேசம் நாம மகாபலியின் வேஷம். அடிபட்ட கல்தால் சிலையாகிறது, சோதனைக்குட்பட்ட மனிதன் தான் சாதனையானதாக மாறுகிறான். இந்த மேடைக்கு நான் எத்தனை சோதனைகளை வேதனையை தாண்டி மேடைக்கு உமக்கு தெரியுமா? காரணம் யாரு? என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தை, என்னை உருவாக்கிய ஆசான்கள், இந்த மேடையில் என்று அழகு பார்த்து இந்த தெய்வங்களோட முன்னோர்கள் இல்லை என்றால் அந்த மேடைக்கு வந்திருக்க முடியாது என்பதை நீங்கள் உணர வேண்டும். உங்க பேர் என்ன தெரியுமா? நந்தினி அவர்கள். நந்தினி என்ற பெயரோடு இந்த மேடையிலே நாளைக்கு வந்து நீ ஆடு பாடு பார்க்கிறோம் என்ன சொல்லுவாங்க? யாரோ ஒரு பைத்தியக்காரப்புல கிறுக்கி அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க. ஆனா நீ வந்து போட்டுக்கு வேஷம் சாத்தா ஸ்ரீ வள்ளிநாயக வேஷம். இந்த மேடையிலே அமர்ந்து பார்க்கிறார்களே ரசிகர்கள், எத்தனை வள்ளிகளை பார்த்தவர்களாக இருப்பார்கள். ஒரு சில வள்ளி அழகா இருப்பாங்க, ஒரு சில வள்ளி இனிமையா பாடுவாங்க, ஒரு சில வள்ளி அதிரடியா பேசுவாங்க, ஒரு சில வள்ளி நளினமா ஆடுவாங்க. ஆனால் முன்னோர்கள் கொடுத்த வித்து உங்களை எப்படி கொடுத்திருக்கிறார்கள்? முன்னோர்கள் அழகான தோட்டம், இனிமையான பாடல், அதிரடியான பேச்சு, நளினமான ஆட்டம், பரதநாட்டியம் அனைத்தையும் ஒன்று திரட்டி ஒரே மேடையிலே இந்த மேடையிலே கொடுத்திருக்கிறார்களே. அதற்கு காரணம் தெரியுமா? இந்த முன்னோர்கள். இந்த முன்னோர்கள் தெய்வங்களிலே நான் மேடைக்கு வந்து முடியாது. கேட்டு பாருங்க. அப்படி சொல்லுங்க. இது காரணம் என்ன? உன்னை ஈன்றெடுத்த தாய் தந்தை, முன்னோர்கள் ஓட்ட வித்து எங்களுக்கெல்லாம் கிடைத்த நீங்க சொத்து. இதனால இனிமேல் முன்னோர்கள் என்று ஒருவர் இல்லாமல் நான் வந்து விடுவேன் என்று நீங்கள் சொன்னீர்கள். இந்த மேடையில இந்த ஒன்னா இருந்த கட்டை எப்படி இப்படி ரெண்டா புலச்சு, அதே மாதிரி இந்த ஒன்னா இருக்க மண்டை தார்ல ரெண்டா புழக்க வச்சுக்கிறேன். புரிஞ்சதா? இனிமே முன்னோரை பத்தி தப்பா பேசக்கூடாது. இதுக்கெல்லாம் புத்தி சொல்ல மாட்டீங்க, இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. கொம்புசி விட்டு கொம்புசி விடுங்க. கண்டிக்கிற இடத்துல கண்டிச்சு ஆமா. அதுக்கு முன்னாடி ஒரு மாமன்னர்கள் மருது பாண்டியர் பேரவை சார்பாக அருமையான கே மணி அவர்கள் இவருங்க மேடையிலே நாரதனா நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் உடம்பப்பட்டி இதிகாச சுடர் இலக்கிய சுடர் பெருமாள்ராஜ் அவர்களை பாராட்டி ரூபாய் 101, அதே மணியண்ணன் எனக்காக ரூபாய் 101, எங்கள் இருவருக்கும் தலா 101 பரிசாக வழங்குவார்கள். பரிசுகளை வாரி வழங்கிய மாமன்னர் மருதுபாண்டியர் பேரவை சேர்ந்த அருமையண்ணன் மணி அவர்களுக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாமன்னர்கள் மருதுபாண்டியர்களுடைய பேரவையினுடைய அருமை சகோதரர் மணியண்ணன் அவர்களுக்கு எங்கள் இருவர் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நிறைந்த வணக்கம். ஒரு விஷயம் கண்டிக்கிற இடத்துல கண்டிக்கணும். அம்மா, தவறான கருத்துக்கள் மாமன்னர்கள் நாட்டுக்காக உழைத்ததை வைத்து இன்னும் முன்னோர்களை பற்றி எவ்வளவு பெருமையா அன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மாமன்னர் மருதுபாண்டியர் என்ற வார்த்தை என்றுமே மறையாது, என்றுமே நிலைத்திருக்கு என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இதுவே ஒரு நாடகம் தானே. இந்த நாடகத்தை வச்சு பேசுறதே தெரியல. அப்ப முன்னோர்கள் வர முடியுமா? முன்னோர்கள் சொல்லாதீங்க. ஆரம்பம்னு ஒண்ணு இல்லைன்னா முடிவு ஏதுமா சொன்ன மாதிரி மாமன்னர்கள் மருதுபாண்டி அதெல்லாம் காலத்தால் நாட்டுக்காக தன்னைத்தானே நாட்டுக்கு அர்ப்பணித்தவர்கள் அப்படி சொல்லுங்க. ஆமா, அதே சமயம் நம்மளாம் யாரு? இவங்க போட்ட விதைதான் நம்ம. சரியா? அப்படியெல்லாம் முன்னோர்கள் இல்லைன்னு மட்டும் எந்த மேடையிலும் தவறான கருத்தை பதிவு பண்ணாதீங்க. சரியா? அது என்ன பேச்சு? முன்னோர்கள் இல்ல முன்னோர்கள் ஏங்க சாமி சின்ன பிள்ளை தெரியாம சொல்லிடுச்சு விடுங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாமா? அப்போ புத்தி மட்டும் சொல்லு, சந்தேகம் கேட்காத. உங்கள்ட்ட பேச்சு ஜெயிக்க முடியுமாங்க? நீ ஒரு கிருத்துவம் முடிச்சாலியா? உங்கள்ட்ட பேச்சு நான் ஜெயிக்க முடியுமா? சரி பேசுங்க. சந்தேகம்
இப்போ இப்போ ஒரு கலெக்டர் இருக்காரு, ஆமா. அந்த கலெக்டர் கையெழுத்து போடுறாரு. அவர் போடுற கையெழுத்து செல்லுமா செல்லாதா? என்னங்க சிரிக்கிறீங்க? இதோட தெரியல. தெரியாம தான் கேக்குறேன். இப்ப இருக்க கையெழுத்து போட்டதாப்பா செல்ல. செல்லும்ல, அந்த கலெக்டர் கையெழுத்து போட செல்லும். இதே முன்னாள் கலெக்டர் ரிட்டையர் ஆகி வீட்டுல இருக்காரு, பென்ஷன் வாங்கிட்டு, அவர் போய் இப்ப கையெழுத்து போட செல்லுமா? அட்ரா சக்க. எங்க அப்பா என்ன சொல்றாரு உங்களுக்கு புரியுதா? நடந்து முடிஞ்சதை பத்தி பேசாதீங்க, நடப்பேனுமா அதை பேசுங்க. நடந்து முடிஞ்சதே நடப்பேரு. தெரியாம இருக்கு. ஏப்பா முதல்ல இருந்த பேர் என்ன? அவர் கலெக்டர். இப்ப இருக்கு பேரு இந்த பதவியும் கலெக்டர். கலெக்டர் தானே. ஆனா கையெழுத்து செல்லாது தானே. கேப்பு, நான் உங்களோட சந்தேகம் கேட்கவா? கேளுங்க. இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? நீ சந்தேகம் கேட்க வேணாம், நீ வில்லங்கமான ஆளு. இல்லங்க, இல்ல இல்ல இல்ல, உங்கள்ட்ட பேசினா ஐயா, இல்ல உங்களை நீ வில்லமான ஆளு. இல்லங்க, உங்களை போய் ஜெயிக்க முடியுமா? உங்களை கொண்டு போய் மாட்டி விட்டுருவியா? இல்லங்க. கல்யாணம் ஆச்சா? ஆயிடுச்சு. பிள்ளை இருக்காங்களா? இருக்காங்க. எத்தனை வயசுல பேசுறாங்க? ஒரு 3-4 வயசுல பேசுனாங்க. உங்களை எப்படி கூப்பிட்டாங்க? அப்பான்னு கூப்பிட்டாங்க. 10 வயசு? அப்பாதான். 25 வயசுல? அப்பாதான். 50 வயசான? அப்பாதான். எத்தனை வயசான அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. என்னைக்காவது மாமின்னு கூப்பிட்டுருக்காங்களா? இல்ல. மச்சான்னு கூப்பிட்டுருக்காங்களா? இப்ப புரியுதா? ஓ வாய் அடைக்கன்னா எனக்கு வேற தெரியல. மறுத்து பேசவே முடியாது. செல்லாதானே இப்ப வாமா பேச்சுக்க. மறுத்து பேசவே முடியாது. அதுல ஒரு சந்தேகம். ஐயா நீ சந்தேகம் கேட்காத சாமி. இல்ல இல்ல, உங்களை போய் ஜெயிக்க முடியுமா? சரி கேளு. 5 வயசுல அப்பாதே, 50 வயசுல அப்பாதே. அதே ஒரு 5 வயசுல ஒரு சட்டையை தச்சு போடுறோம், அது 50 வயசுல போட முடியுமா? அட்ரா சக்க. எங்க அப்பா என்ன சொல்றான்னு புரியுதா? நடந்து முடிஞ்சதை பேசாதீங்க, நடப்பேனுமா அதை பேசுங்கிறாங்க. முகத்துல வாங்க சொல்லி அட்டா சக்க. ஏப்பா நான் போடுவியா? என் வீட்டுல அந்த 5 வயசு சட்டை போடுவேன். என் மனக்கு ஒரு பிள்ளை வரக்கும்ல, அவனுக்கு 5 வயசு வரும்ல, சட்டை எடுத்து போட்டு விட்டுருவேன். முதல்ல புது சட்டை வாங்கி தர மாட்டீங்க. பழச மறக்க மாட்டேன். ஏமா நான் உங்கள்ட்ட ஒரு சந்தேகம் கேட்கவா? என்ன சந்தேகம்? முன்னாலாம் வந்த முடியாதவங்க கேட்டீங்களா? முன்னால பத்தி கேக்குறேன். ராமலட்சுமணன் பரதன் சத்ருங்க. ஆமா அவரை கேட்டோம்ல, அவங்க அப்பா இருக்கா இல்ல? தயருதன். தயருதன். அவங்க அப்பா யாரு? தயாரு. தயருதன். தயாரு கூட அப்பா இருந்து பாருல. அவர் யாரு சொல்லு. சொல்லுமா. தெரியாம என்ன இதுக்கு இருக்க? வெக்கமா இல்ல? சோத்துக்கு பிடிச்சது, வண்டிக்கு பிடிச்சது, படத்துக்கு பிடிச்சது, அங்கிருந்து வந்துகிட்டே வெக்கமா இல்லாம தெரியாது. தயார் இருக்கல ராமனுடைய அப்பா தயாரு. தயாருக்கு அப்பா இருக்கல, அவர் யாரு? ராமன் அப்பா தயாரதன். தயாரதன் அப்பா யாருன்னு என்கிட்ட கேக்குறியா? வள்ளிநாயகம். இதெல்லாம் படிச்சுக்கிட்டு வாங்க, படிச்சுட்டு வாங்க, தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. ஆமா, ராமன் அப்பா தயாரதன். தயாரதன் அப்பா யாருன்னு கேக்குறியா? ராமன் இருக்காருல்ல, அவரு ஐயானே. அவரு ஐயால அவரு ஐயாவா பொய்யாவான்னு தெரியாதா? பேர் என்ன? அது தெரிஞ்சா நான் இதை போட்டு 8 மணி நேரம் அடிக்கிறேன். சொல்லவா? ராமன் 68 தலைமுறை, லவகுஷன் 69வது தலைமுறை. 68 நம்ம தலைமுறையை மறந்துட்டோம், பாரம்பரியத்தை மறந்துட்டோம், பரம்பரையை மறந்துட்டோம். 68 தலைமுறை. நான் சொல்லவா? ராமர் கப்பாயா தயார், தயார் கப்பாயார் அஜன், அஜன் கப்பாயா ரகு, ரகு கப்பா கட்டுவாங்க, கட்டுவாங்க துணிது, துணிது கப்பா ரகு, ரகு கப்பா நிக்கனா, நிக்கனா கப்பா அனரண்யா. 64 பயமுறையும் தனித்தனியா அடிக்கிறீங்க பேர். உன்னால் 69 விளம்பரையை சொல்ல முடியுமா? 68 தலைமுறைகள் இருக்கிறார்கள், பேர் இருக்கிறது, எம்மால் சொல்ல முடியும். இனிமேல் மேடையில முன்னோர்லாம வந்துருவீங்கிற வார்த்தை என்ன மேடையோட விட்டு போயிரு. தம்பி அண்ணே சுதியா படிங்க பாப்போம். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உங்க அப்பா பேர் சொல்லுங்க. உங்க எங்க அப்பா பேர் நான் கட்டையை பிடிக்கிறேன். சொல்லுங்க. எங்க அப்பா பிரம்மா. பிரம்மாவுக்கு மயன் யாரு? இந்த மாதிரி கிரிக்கெட் பார்த்தனா நான் தான் மயன். ஏன் நீங்க மட்டும் மயன், வேற மயன் இல்லையா? டக்கன் நசீக்கன் பிறகு மரிசி. மரிசியோட மயன் பேர் தான் காசியபர். காசியபர் எனக்கு கூட தெரியாதா? என் பிள்ளை பேர் தெரியாதா? ஏய் காசியபருக்கு மயன் இருக்கேன். விவஸ்வான் என்ன? ஆமா விவசாயிக்கு மயன் இருக்கேன். மனு ஆனா போமா மனுக்கு மயன் இருக்கேன். இஸ்வாகு அவனுக்கு மயன் இருக்கேன். விகுசி அவனுக்கு மயன் இருக்கேன். புரந்தியா அவனுக்கு மயன் இருக்கேன். சொல்லு. அனரண்யா. அனரண்யா மயன். விருது. விருது மயன். விஸ்வாசா. விஸ்வாச மயன். ஆர்தாரா. ஆர்தாரா மயன். யுவான் ஸ்வா. யுவான் ஸ்வா. சிரவஸ்ட். சிரவஸ்ட். பிரதேஷ்வா. பிரதேசமே. கோலஸ்வா. கோலஸ்வமே. ஹரியஸ்வா. ஹரியஸ்வமே. புரோமத். புரோமத் மயன். நிகும்பு. நிகும்பு மயன். சண்டஸ்வா. சண்டஸ்வமே. கிறிஸ்தஸ்வா. கிறிஸ்தஸ்வமே. பிரசஞ்சித். பிரசஞ்சித் மயன். யுவான் ஸ்வா. யுவான் ஸ்வா மயன். மாந்தாதா. மாந்தாரா மயன். அம்பரிஷா. அம்பரிஷ மயன். ஹரிதா. ஹரிதா மயன். த்ரதஸ்யு. த்ரதஸ்யு மயன். அனரண்யா. அனரண்யா மயன். கிறிஸ்தஸ்வா. கிறிஸ்தஸ்வா மயன். திருத்தன்வா. திருத்தன்வா மயன். அருணா. அருணா மயன். திரிசங்க.
சங்கு அவமயே திரிசங்கு அவமயே ஹரிச்சந்திரன் அரிச்சந்தமயே லோகிதாசா லோகிதாசமயே ஹரித்து ஹரித்துமயே சஞ்சு சஞ்சுமயே விஜய் விஜயமயே பாபு பாகுமயே சாகாரா சாகாரமயே அசமஞ்சன் அசமஞ்சமயே அன்சுமன் அன்சுமன்மயே திலீபன் திலீபன்மயே பகீரதன் பகீரதமயே சுருத் சுருத்மயே நபக் நபத்மயே அம்பரீஷ் அம்பரீஷ்மயே சிந்துவி சிந்துவிமயே பிரதயு திரவியமயே ருதுவர்ணா சுருதுவர்ணமயே சர்வகாமா சர்வகாமமயே சூதஸ் சூதசமயே மித்ரஷா மித்ரசமயே சர்வகாமா சர்வகாம அனரண்யா அனரண்யமயே நிக்னா நிக்னமயே ரகு ரகுமயே துளிது துளிதுமயே கட்டுவாங் திரிப்பன் கட்டுவனமயே ரகு ரகுமயே அஜன் அஜமயே அஜன் மைந்தா தயரதன் தயரதன் மைந்தா ராமே ராம மைந்தா லவகுஷன் போதுமா 69 பரம்பரை நாமட்டு தெரியாம எங்க இருந்து வெள்ளி வேஷம் போட்டு வந்திருக்கேன் இந்த மேடைக்கு எத்தனை வள்ளி வந்திருக்கா எத்தனை நாரதன் இருக்கான் எமக்கு தெரிய ராமே 68 பரம்பரையும் சொன்ன ஒரே தலைமுறையும் சொன்ன ஒரே வள்ளி நாயகி நீதாமா வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன் நான் தான் அப்பவே சொன்னல வள்ளியம்மா சொல்லிடுவான்னு. மைக் வை மரியாதையா மண்டைய பொழுது உண்மையாவே தலைமுறைகள் பரம்பரைகள் எல்லாத்தையும் நம்ம மறந்தது நேரத்திலே அதை நினைவூட்டு வகையிலே சொல்லி உங்களுக்கு இப்ப பாருங்களேன், நம்ம 7 தலைமுறைன்னு சொல்றோமே, 7 தலைமுறைனா என்ன? நம்ம வருஷம் முறை 7 தலைமுறைன்னு சொல்றோம். 7 தலைமுறைனா என்ன? நாம் தாய் தந்தை பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி ஓட்டன் ஓட்டி சேயோன் சேயோன் பரம்பரை 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 பரன் கூட்டல் பரை பரம்பரை கூட்டல் பரை பாத்தீங்களா? பரம்பரைக்கே 7 தலைமுறைக்கும் பரம்பரைக்கும் காரணம் சொல்றோம். அது மாதிரிதான் இன்னைக்கு சொல்றோம். அதுக்கே நன்றி, வாழ்த்துக்களை. உண்மையாவே தெரியும். ஒரு ஊருக்கு போறோம்னா அவங்க கொடுக்குற பணத்தை வாங்குறோம்னா சாப்பிடுறோம்னா உடம்புல சாரணும். யாருக்கு இந்த அன்பளிப்பு? பிச்சை கொடுக்கலாம். பிச்சை குடும்பத்தார். இவரங்க மேடையிலே நாரதராக நடித்து நம்மை மகிழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு உடன்புறா சகோதரர் இலக்கிய சுடர் இதிகாச சுடர் பி பெருமாள்ராஜ் அவர்களை பாராட்டி பிச்சை அண்ணன் குடும்பத்தார்கள் சார்பாக ரூபாய் 501 பரிசாக வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளார்கள். உண்மையாவே அன்பெடுப்பினை வாரி வழங்கிய அருமைக்குரிய நல்ல உள்ளங்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மருதுபாண்டியர் பேரவை சார்பாக மாமன்னர்கள் மருதுபாண்டியர் பேரவை சார்பாக அருமை அண்ணன் மீண்டும் மணியண்ணன் அவர்கள் மணியண்ணன் அவர்கள் ராஜநடி நந்தினி அவர்களை பாராட்டி ரூபாய் 101 பரிசாக வழங்கி நாரதரை கரிவழக்கம் செய்ததற்காக 101 பரிசாக வழங்கியுள்ளார்கள். அப்படி சொல்லி கொடுத்தாங்களா? அப்படி சொல்லி கொடுத்தாங்களா? கண்டிப்பாவா? இது உண்மையாவே மேடை நிற்கும் போது எனக்கு மட்டும் மண்பிடிப்பு வரும் பொழுது நான் எந்த மேடையிலையும் மற்ற என்னோட கூட இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அன்பளிப்பினை பாதி பாதி கொடுப்பது வழக்கம். அந்த மாதிரி அண்ணன் குடும்பத்தார்களுடைய சார்பிலே எனக்கு 251 வள்ளி நாயகத்துக்கு 251. இல்ல சுவாமி, எனக்கு வேணாம். வேண்டாம் சொல்லக்கூடாதுமா. மகாலட்சுமி வரையில வேண்டாம்னு சொல்லக்கூடாது என்னைக்குமே. இல்ல சுவாமி. ஏன் எதுக்கு நீங்க அப்படி சொல்றீங்க? தேவை இல்லங்கற நானு. தேவை இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது தெரியுமா? ஏறுங்க. உங்களை யார் அன்பளி கொடுக்க சொன்னது? எனக்கு அன்பளி கொடுத்தா நீயே வைத்து போறது தெரியுமா? ஏப்பா நீங்க கேளுங்கப்பா. 500 ரூபாய் கொடுக்குறாங்க. அட இருங்க. இப்ப நான் வந்து அதை வாங்கிட்டேன்னு வச்சுக்கங்களே, 250 ரூபாய் ஏன் அன்பளிப்பு அதுக்குள்ள இருக்கு, நீ அதை கொண்டான்னு கேட்பாரு. எனக்கு தேவையா? உனக்கு நான் கொடுக்கவே இல்லை. அதுக்கு முதல்ல நீங்க உள்ள போட்டு என்னதான் விளக்கு தங்க விளக்கா இருந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும். இப்ப அவங்க எத்தனை தலைமுறை? 69 தலைமுறை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு எப்படி தெரியும்? நீங்க ஒரு கேள்வின்னு ஒண்ணு கேட்டதுனாலதான் வெளியில தெரிஞ்சு. என்னதான் அவங்க படிச்சிருந்தாலும் ஒரு தூண்டுகோலா நீங்க இருந்து கேட்டதுனாலதான் அவங்களால பதில் சொல்ல முடியும். ஜோரா ஒரு தடவை நாரதர் கைதட்டு. சரியா? கற்றாரே கற்றார் காமுருவர். ஒரு படித்தவரும் சேர்றப்பதான் பல கருத்துக்கள் வெளிவரும். சந்தோஷம், மகிழ்ச்சி. உண்மையா அதாவது தங்க விளக்கான தூண்டுகோல் வேணும்னு சொன்னீங்கல்ல, சுடர் விளக்கான தூண்டுகோல் வேண்டும். உண்மைதான். அதாவது எல்லா விளக்கும் விளக்கல்ல, அதுல என்ன மாதிரி எல்லா விளக்கும் விளக்கல்ல. ஆனா உண்மையா அணைய விளக்கு நிறைய விளக்கு இருக்குது. ஆனால் இது அணையா விளக்கு என்றால் நமது நந்தினி அவர்கள் நான் என்றும் அணையா விளக்காக நான் கருதினேன். அந்த மாற்று கருத்திலே ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால் காரணமே இருக்கிறது. நான் 3ஆம் வகுப்பு படிக்கும் போது படிச்சது எல்லாமே 3ஆவது படிக்கிறதே நாடகத்துக்கு வர்றேன். 6ஆம் வகுப்பு படிக்கிறதே அரங்கேற்றமே பண்றேன். நான் அந்த வயதுல இருந்து நாடகத்துறை இருக்கேன். அப்பொழுது நான் வந்து விளக்கு வச்சுதான் நான் பாடங்களை படிப்பேன். தனிமையிலே போய் இரவிலே படிக்கிறது என்ன எழுதுறது கூட பகல்ல எழுதணும். படிக்கிறது 4 மணி 5 மணிக்கு உட்கார்ந்து காலையில படிச்சாதான் மனசுல ஏறும். எப்ப இருந்தது நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. என்னைக்கும் சொல்லுங்க, காலையிலே எழுந்து படிப்பது மட்டும்தான் மனதிலே நிற்குமே தவிர
பகல்ல படிக்கிறது எதுவுமே நிக்காது. எழுதலாம், அதை பூரா வச்சுக்கலாம் பத்திரமா. காலையில தான் படிக்கணும். படிச்சா நிச்சயமா அத்தனையும் மனதில் நிற்கும். அது நான் கெட்ட ஒன்று, எனக்கு தெரிஞ்சது அந்த வகையிலே. அதை சீக்கிரமே அது பகல்ல படிச்சுட்டு காலையில படிச்சோன்னு உடனே நம்ம அதை ஞாபகப்படுத்திக்கலாம். அந்த வகையில இவர்கள் நிறைய படித்த 5ஆம் வகுப்பில இருந்து படிச்சது இந்த பாடங்களை, நாடகங்களை, அத்தனை விஷயங்களை குறைந்தது 3 மாதம் இரவும் பகலும் நிறுத்தாமல் பாடக்கூடிய பேசக்கூடிய வல்லமை திறமையும் நந்தினியிடத்தில் இருக்கிறது. அதுல மாற்றுக்கத்துல. ஏன்னா அவருடைய திறமை மற்றவர்களுக்கு தெரியும் என்பதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு அதுக்காக நான் சொல்றேன். நானு அந்த திறமை இருக்கிறது. எல்லா விளக்கல்ல. நீங்க சொன்னீங்களே விளக்குனா எண்ணெய் ஊத்தி அதுல திரிய போட்டு விளக்கு ஏற்றணும், அப்படிதானே? எங்கேயாவது பச்சை தண்ணியை ஊத்தி திரிய போட்டு விளக்கு ஏற்ற முடியுமா? எப்படி முடியாது நீங்க சொல்லுவீங்க. ஆனால் முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 63 நாயன்மார்கள் ஒருத்தர் பச்சை தண்ணியை ஊத்தி திரிய போட்டு விளக்கை ஏற்றினார். அவர் யார் என்றால் அவர் நபிநந்தியடிகள் நாயனார். கேட்டுக்கிட்டீங்களா? 63 நாயன்மார்கள் நபிநந்தியடி நாயனார் தான் விளக்குல தண்ணியை ஊத்தி திரிய போட்டு விளக்கு ஏற்றினார். இப்ப பாத்தீங்களா, சுடர் விளக்காயினும் தூண்டுவோல்னா அந்த தூண்டுவல் எடுத்தா கற்பூர பத்தி உடனே கற்பூரமா சொல்றீங்களே, அதுக்கே மிகப்பெரிய வாழ்த்துக்கள்மா, சந்தோஷம். இது மட்டும் இல்லைங்க, ஒரு நாடகம் வெற்றி அடைய வேண்டுமானால் வள்ளி நந்தினி மட்டும் தனியா போய் ஒரு நாடகத்தை நினைச்சு அந்த வெற்றி வரா நிச்சயம் பெறாது. பெருமாள்ராஜ் மட்டும் தனியா போய் ஒரு நாடகம் நடிச்சுன்னா அது வெற்றி பெறாது. அழகேசி மட்டும், துரைராஜ் அண்ணன் மட்டும், மோகன்தாஸ் அரியண்ணை மட்டும் தனியா போனா அவங்க திறமையை மட்டும்தான் காட்டுவார்களே தவிர துரைராஜ் அண்ணனுக்காக போய் பார்க்கலாமியா நாடகம், அரியனுக்காக போய் நாடகம் பார்க்கலாமியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாடகம் உண்மையாக வெற்றி பெற வேண்டுமானால் 4 இசையமைப்பாளர்கள், 5 நாடக கலைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பா இருந்தால் மட்டுமே அந்த நாடகம் வெற்றி பெறும் என்பதற்கு எந்த மாற்று கருத்துமில்லை. அது மட்டுமல்ல, இந்த நடிகர்களை போட்டால் அந்த நாடகம் நன்றாக இருக்கும், மக்கள் பார்ப்பால் என்று உறுதி செய்வது கிராம பொதுமக்கள் ரசிகர்கள் மத்தியிலே இருக்கிறது தவிர இவர்கள் அதை நிலையிலே கூட்டி வந்தால் மட்டுமே இந்த நாடகம் வெற்றி பெறும். அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். அதுக்கு மிகப்பெரிய காரணம். அதனாலே இதுவரையிலும் இந்த நாடகத்தை இருந்து இவ்வளவு அழகாக ரசித்த உங்கள் அனைவர், நான் பேசியதே பாடுறது ரசித்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வரக்கூடிய முருகப்பெருமான் ஔவையார் வர்றாங்க, அவர்களையும் நீங்கள் பார்த்து ஆசீர்வாதத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நல்லதொரு வரன் பார்த்து வந்தேன். சுவாமி, ஒரு விஷயம், ஒரு ரகசியம் சொல்றேன். நீங்க சொல்லுங்க. அந்த ரகசியத்தை நான் வந்து மாத்த மாட்டேன். மாத்த மாட்டேன். நான் மாத்த மாட்டேன். இனிமே வேற சொல்ல மாட்டேன். இனிமேல் நாடகத்துக்கு கூப்பிட்டா பேக்க தூக்கிட்டு படக்குன்னு வண்டியில ஏறாது. ஏன் என்ன சொல்றீங்க? கேட்டுக்கிட்டு வாங்க. அதுதாங்க நான் கார்ல வரலான்னு பார்த்தேன். சரி, வழி தெரியாம வாங்கிட்டு நான் ஊரை கேட்டுக்கிட்டு தானே சொல்றீங்க. ஊரை கேட்டுக்கிட்டு வர சொல்லல, வேற யாரு வள்ளின்னு கேட்டுக்கிட்டு வாங்க. எனக்கு தெரியுங்கயா, நீ எப்படியாவது என்னை கூட்டி கொண்டு கேணிக்கல தள்ளுவே, இல்லைன்னா மரத்துல இருந்து கீழே தள்ளி விடுவேன். நம்பி எங்கேயும் வரக்கூடாது. நல்லது ஒரு வரன் பார்த்து எப்படிப்பட மாட்டேன். கேட்க மாட்டேன். அதான் இன்னும் இல்லை. நான் இப்பொழுது உறவுமாக்கொடி மனப்படுத்தி வைக்கப்பட்டால் நான் அணிந்து ரொம்ப பிடிச்ச சபதம். இனிமேல் எந்த வேலையும் அப்படி சொல்லக்கூடாது. ஏப்பா, நாரதர் வந்தார், கலகம் செய்தார், நீங்க போட்ட போடல தெரித்து ஓடி விட்டார். கொஞ்சம் முளைச்சோம்னு ஐயா வந்து விட்டார். ஏப்பா, நான் கேக்குறேன், பேசிக்கிட்டே பெற்றிருப்பாங்களோ? யார்? நாரதரையா? பெத்துட்டு தான் பேசியிருப்பாங்க. இப்படி ஒரு பிள்ளைய பெற்றிருக்கோம். சந்தோஷப்பட்டிருப்பாங்க. என்னைக்கே இருந்தாலும் முருகப்பெருமானையே திருமணம் பண்ணுன்ற மிகப்பெரிய ஆசையில இருக்கேன். இந்த ஊர் பொதுமக்களுக்கும் மட்டுமே அனைத்து குட்டி 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 பாலகர்களுக்கும் அருட்காட்சி திரட்ட மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும்